எங்களின் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கின்ற எம் உறவுகள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். தமிழ் தேசிய இனமும் அது எதிர்கொள்ளும் சிக்கல்களும் முதன்மையான சிக்கல் தமிழர்கள் தாங்கள் ஒரு தேசிய இனம் என்பதை உணராததுதான் மிக முதன்மையான சிக்கல். உலகெங்கிலும் இன்றைக்கு 13 கோடிக்கு குறைவில்லாத தமிழர்கள் பரவி வாழ்கிறார்கள். இந்திய பெருநிலத்தில் மட்டும் 10 கோடிக்கு குறைவில்லாத தமிழர்கள். வரலாற்றின் போக்கில் ஒரு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு குடி, தமிழ் குடி. பெரும் பெருமை கொண்டு வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள். ஆனால் அந்த இனத்தின் தாய்மொழி சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி சிறிதும் கவலை இல்லாத ஒரு இனம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. மொழி சிதைந்து அழிந்தால் ஒரு இனம் அழிந்துவிடும் என்கிற யதார்த்த உண்மை, வரலாற்று உண்மை, நிகழ்கால உண்மையை கூட எமது இன மக்கள் புரிந்து தெரிந்து அறிந்து கொள்ள. உலக வரலாற்றை புரட்டி போட்ட இயேசுநாதர் பேசிய அவருடைய தாய்மொழி அறமாய்க்கு இன்னைக்கு இல்லை. உயிர்களை கொள்வது பாவம் என்று போதித்த புத்தனின் தாய்மொழி பாலி மொழி இன்றைக்கு இல்லை. ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை தந்த சமஸ்கிருத மொழி இன்னைக்கு ஒரு வழக்கு மொழியாக இல்லை, வெறும் புரோகித மொழியாக இருக்கு. செத்து போச்சு, ஏறக்குறைய செத்து போச்சு. இன்றைக்கு கிரேக்க மொழி இல்லை. பல்வேறு மொழிகள் சிதைந்து அழிந்து போய்விட்டது. மொழி சிதைந்தால் என்ன? என் முகம் சிதைந்து நான் பிணமானால் என் பிணத்தை அடையாளம் காட்டுவது கடினம். என் மொழி சிதைந்து என் இனம் அழிந்தால் என் இனத்தை அடையாளம் காட்டுவது கடினம். இதுதான் யதார்த்த உண்மை. நம்மை போல எலும்பும் நரம்பும் ரத்தமும் சதையும் உள்ள சக மனிதனாக நரிக்குறவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்குத்தான் அவர்களை பழங்குடியினத்திலே சேர்க்கிறார்கள். அவர்களை இவ்வளவு ஆண்டு கழித்து இன்றுதான் அது ஒரு அங்கீகாரமே தருகிறது இந்த தேசம் என்றால், அவன் சட்டமன்ற உறுப்பினர் ஆகல, அவன் சபாநாயகர் ஆகல, அவன் மாவட்ட ஆட்சி பணிக்கு வரல, அவன் காவல்துறை அதிகாரி ஆகல, அவன் பள்ளிக்கூட ஆசிரியர் ஆகல. ஏன் அவனால முடியல? இந்த மண்ணில் அவனும் தான மனுஷன். ஏன்னா அவன்கிட்ட மொழி இல்லை. மொழி இல்லாதவன் நாடோடி. அவனை இந்த சமூகம் நிராகரிக்கிறது. அப்படி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசிய இனம் தன் தாய்மொழியை இழந்து விட்டு, அழிய கொடுத்து விட்டு, நாடோடிகளாக, எதிரிகளாக, அனாதைகளாக அலைய போகிறதா? உலகம் முழுமைக்கும் அவனவன் தாய்மொழியை தன் உயிருக்கு இணையாக வைத்திருக்கிறான். தமிழனை போல தாய்மொழி பற்றுக்கொண்டு நின்ற இனம் ஏதாவது உண்டா? எங்கேயாவது இந்தி குமரன், தெலுங்கு செல்வன், இல்ல மலையாள செல்வன், மலையாள குமரன், மலையாள அழகன் அப்படின்றது எங்கேயாவது பேர் இருக்குதா? உலகத்தில் எந்த மொழியையும் தன் பெயரோடு இணைத்துக் கொண்ட ஒரு இனம் உலகத்திலே கிடையாது, தமிழனை தவிர. தமிழ் குமரன், தமிழ் செல்வன், தமிழ் அழகன், தமிழ் இனியன், அப்படி பெயர் வைத்தார். தமிழ் அழகி, தமிழ் அரசி என்றெல்லாம் பெயர் வைத்தார். தன் தாய்மொழியை தன் பெயரோடு இணைத்துக் கொண்டு வாழ்ந்தார். நமது புரட்சி பாவலர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தமிழுக்கு அமுது என்று பெயர் என்று சொல்றார். அதே நாமக்கல் கவிஞர் தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவரது மொழியாம், ஆண்மை அவரது வழியாம் என்று பாடு. அறத்தின் வழி நின்ற மறவர்களாக தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார். அன்பையே தனது நெறியாக கொண்டு வாழ்ந்திருக்கிறார் தமிழர்.
அதனாலதான் எல்லாரும் கல்லு மாவுல கோலம் போட்டுக்கிட்டு இருந்தான், அவன் அரிசி மாவுல போட்டான். காரணம் என்ன? ஒரு ஈக்கி எறும்புக்கு இரையாக இருக்கின்றது. எவ்வளவு மாட்டு கொண்ட ஒரு இனத்தின் மக்கள். எல்லாரும் வாசல்ல நாயை கட்டினா வரைய மண்ணெல்லாம் குழைச்சு விரட்டு. நமது முன்னவர்கள் திண்ணையை கட்டினார்கள். வந்தவர் போனவெல்லாம் இருந்து விருந்துண்டு ஓய்வெடுத்து சென்றார்கள். சீவக சிந்தாமணியில் நமது தாத்தன் திருத்தக்கத்தேவர் பாடுறான், விருந்தை சமைத்து வைத்துக் கொண்டு போவர் வருவரையெல்லாம் வாசலில் நின்று கணவன் மனைவியும் அழைப்பார்களாம். தயவு செய்து எங்கள் வீட்டுக்கு வந்து விருந்துண்டு போங்கள். தும்பை பூ போல மல்லிகை பூ போல சமைத்து வைத்திருக்கிறோம், சாப்பிட்டு வெறுங்கையோடு போக வேண்டாம், பொன்னும் மணியும் பட்டாடைகளும் அள்ளி தருகிறோம் என்று போற வரவனுக்கு சாப்பிட்டு போறதுக்கு வாசல்ல நின்று சமைச்சு வச்சுட்டு கூப்பிட்டு சோறு போட்ட ஒரு இனம். உலகத்துல நாட்டை ஆண்டவன் வள்ளலாக இருந்தது தமிழன்ல தான், நமது முன்னவர்கள்ல தான். மன்னனே கொடையாளனாக அள்ளி அள்ளி கொடுக்கிற பெருந்தகையாக வாழ்ந்தது தமிழர்கள்ல தான். பாரி, ஓரி, காரி, பேகன், ஆய், நல்லி, அதிகமான் என்று 7 பெருமக்கள் நமது முன்னவர்கள். ஆனால் அந்த 7 பேரில் பாரியும் பேகனும் மட்டும் பெருமைக்குரியவர்கள் என்று புறப்பொருள் வெண்பாமாலை பாடுது. இலக்கியத்தில், சங்க இலக்கியத்தில் பாடுது. அந்த 7 பேர்ல இவன் 2 பேரும் ஏன் மிகுந்த சிறப்புக்குரியவன் என்றால், எல்லோரும் மனிதர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். ஆனால் பாரியின் பேகனும் முல்லை கொடிக்கும் மயிலுக்கும் போர்வை கொடுத்தான். ஒருவன் முல்லை கொடிக்கு தேறிவிட்டான். கொடையிலே சிறந்த கொடை எது? எனக்கு பசிக்குது சோறு தாருங்கள் என்று கேட்டு உணவளிப்பும் போது அந்த கேட்பவன் தன்மானத்தை இழக்கிறான். அப்ப கேட்காமலே குறிப்பறிந்து கொடுக்கிற கொடைதான் உலகத்திலே தலை சிறந்த கொடை. ஏனென்றால் அவன் உணவை மட்டும் கொடுக்கவில்லை, பொருளை மட்டும் கொடுக்கவில்லை, அவனுடைய தன்மான இழப்பிலிருந்தும் அவனை காப்பாற்றுகிறான். எனவே அதுதான் சிறந்த கொடை என்று பாடுறான். முல்லை கொடி எனக்கு தேரைத்தா பாரி என்று கேட்கல, மயில் எனக்கு போர்வையை கொடு என்று பேகன்ட்ட கேட்கல. ஆனால் அந்த செயல் முட்டாள்தனமானது, பைத்தியக்காரத்தனமானது. பாரி நினைத்திருந்தால் நேராக சென்று தன் அரண்மனை போய் அங்க போய் தன் காவலர்கள் 2 பேரை அனுப்பி அந்த முல்லை கொடிக்கு ஒரு குச்சியை ஊண்டி விட்டு வா என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் வருவதற்குள் யாராவது ஒருவர் அந்த முல்லை கொடியை சிதைத்து விட்டால், நசுக்கி விட்டால், அழித்து விட்டால், அந்த நினைத்த நேரத்திலே தான் ஏறி வந்த தேரை நிறுத்திவிட்டு சென்றான் பாரி. முல்லை கொடி கேட்கல எனக்கு தேரை தா என்று, கேட்காமலே செய்தான். அதனால் அவன் சிறந்தவன். கொடையிலே 7 வள்ளல்களில் மிகச் சிறந்தவன். பார்க்கிற மயில் அப்படியே குளிர்ல நடுங்குதோன்னு நினைச்சு போர்வை கொண்டு போத்திடும். குளிர்ல தான் அந்த தோகை விரிச்சு மகிழ்ச்சியா ஆடும். ஆனால் ஒரு மன்னன் அது குளிர்ல நடுங்குதோ என்று நினைச்சு அந்த போர்வை போத்திடுறான். இதுல இருந்து என்ன தெரிய வேண்டியது இருக்குது? ஒரு மயிலுக்கு போர்வையை கொடுத்த பேகன் தன் நாட்டு மக்களை எவ்வளவு அன்பு கொண்டு நேசித்து வாழ வச்சிருப்பான், ஆண்டிருப்பான் என்பதை பார்க்கணும். முல்லை கொடிக்கு தேரை நிறுத்திய நமது பாட்டன் பாரி தன் நாட்டு குடிகளுக்கு எவ்வளவு அள்ளி அள்ளி கொடுத்து வாழ வைத்து அழகு பார்த்திருப்பான் என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும். அப்படி ஒரு பெருமைகள் பல கொண்ட ஒரு தேசிய இனத்தின் மக்கள் நாம். எகிப்துல நைல் நதியில அணை கட்ட போராடி தோத்து போறான். அந்த காலகட்டத்தில் ஓடி வருகிற காவிரியில் அந்த தண்ணீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும், வேளாண்மைக்கு இதை பயன்படுத்தி விட முடியும் என்று 1800 ஆண்டுகளுக்கு முன்பே நமது அருமை பெரும்பாட்டன் கரிகால் பெருவள சோழன் கல்லணையை கட்டி நீர்கிறான். அன்னைக்கு அறிவியல் தொழில்நுட்பம் வளரல. இந்த மாதிரி சென்ட்ரிங் போடுறது, பெரிய பெரிய விசையடிகளை வச்சு கற்களை தூக்குவது அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் அசைக்க முடியாத உறுதியோடு நிக்குது. 1800 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு நிலைமை என்ன? கடாரம் கொண்டோம், கங்கை கொண்டோம், கடாரம் என்றோம். ஆனால் காவிரியில் கொஞ்சம் தண்ணி கொண்டோமா என்றால் இல்லை. அதே காவிரியில கல்லணை, அதே காவிரியில தண்ணீர் ஒரு சொட்டு தண்ணீர் பெற முடியல தமிழின மக்களால். தமிழர்கள் தமிழர்களா இல்ல. இந்திய பெருந்தேசத்தில் 1.5 கோடி தான் சீக்கியர்கள்.
சீக்கிய இன மக்கள் வெறும் 1.5 கோடி. இந்த நாட்டில் அவர்கள் பெற்றிருக்கிற ஆளுமை, அவர்கள் செலுத்துகிற ஆளுமை, அவர்கள் பெற்றிருக்கிற அங்கீகாரம் தமிழர்கள் பெற்றது உண்டா? இல்ல இல்ல. காரணம் 1.5 கோடி சீக்கியனா இருக்கான். தமிழர்களா இல்ல. தாங்கள் யார் என்பதை அறியாத ஒரு இனத்தின் மக்களா இருக்கிறார். அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. தமிழன் தன் இன பெருமை கொள்ளாதனால அவன் இன உணர்வுகள் இல்லை. இன உணர்வு இல்லாதனால அவன்கிட்ட ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை இல்லாதனால அவனுக்கு என்று ஒரு அரசியல் இல்லை. அவனுக்கு அரசியல் இல்லாதனால அவனுக்கு என்று அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லாதால் அவன் அடிமையாக வாழ்றான். இது என்ன கொடுமைனா, தமிழர்கள் நாம அடிமையாக வாழ்கிறோம் என்பதை அறியாமல் வாழ்றோம். அதான் வரலாற்றில் மிகப்பெரிய கொடுமை. மிகப்பெரிய கொடுமை. என்ன செய்திட முடிந்தது உங்களால? என்னால என்ன செஞ்சிட முடிந்தது? என்ன செஞ்சிட முடிந்தது? இந்திய கடலுக்குள்ள மீன் பிடிக்க போக முடியல. இன்றைக்கு வரைக்கும் சிங்கள இன்றைக்கு வரைக்கும் இந்த நாட்டின் குடிமக்கள், மூத்த குடிமக்கள், இந்திய பெருந்தேசத்தில் இந்த நாடு நாடாவதற்கு முன் இருந்த இந்த நிலப்பரப்பில் 840 மீனவர்கள் இந்த நாட்டின் குடிமகன் தமிழன். அவன் இந்திய குடிமகன் இல்லையா? 840 மீனவன் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கான். இன்றைக்கு வரைக்கும் பல நூறு மீனவன் சிறைக்குள்ள வாடிக்கொண்டிருக்கிறான். பல நூறு படகுகளை பறித்துக் கொண்டு சிங்களர்கள் வைத்துக் கொண்டு தரமானவர்கள் மறுக்கிறார்கள். கோடீஸ்வரர்களா நாங்க? வட்டிக்கு காசு வாங்கி, வங்கியில கடனை வாங்கி ஒரு படகு வாங்கி உடனே பறிச்சு வச்சுக்கிறார். தன் நாட்டு குடிமகனின் படகை திருப்பி பெற்று தர துப்பற்ற என் தேசம் 600 கோடியில் அவனுக்கு போர்க்கப்படை பரிசாக கொடுக்கும். யார் காசு? என் காசு, ஓன் காசு, மாத்தாளப்பன் காசு, செத்து விழுகிற மீனவன் பொண்டாட்டி வரி காசு. அந்த காசு வாங்கிட்டு போய் அவனுக்கு போர்க்கப்பல் 4000 கோடிக்கு போர்க்கப்பல் பரிசு. யாரோட சண்டை போட போகுது? எதற்காக போர்க்கப்பல் இலங்கைக்கு? எந்த நாட்டோட சண்டை? எந்த நாட்டோடு? அமெரிக்காவோடவா, ஆப்பிரிக்காவோடவா, ரஷ்யாவோடவா, சீனாவோடவா, பாகிஸ்தானோடவா, இந்தியாவோடவா? யாரோட சண்டை? 30 ஆண்டுகளுக்கு மேல சண்டை நடந்திருக்கு இலங்கையில. எந்த நாட்டோடு? சொந்த நாட்டு மக்களை, தமிழர்களை கொண்டு குவிக்க சண்டை. தர மேம்பாட்டு பயிற்சி. அது தரம் இல்லையா? அதை மேம்படுத்துறான் அந்த நாட்டு ராணுவத்தை. யாரு? இந்தியா. யாருக்காக? யாரோட சண்டை போட? இலங்கை ராணுவத்தின் தரத்தை கூட்ட வேண்டிய தேவை என்ன இருக்கு? கால கொடுமை. கேட்க ஆள் இல்ல. அவனுக்கு தெரியுது இந்த அதிகாரம் தமிழனுக்கானது இல்ல. இந்த அதிகாரம் தமிழனுக்கானது இல்லையா? ஆளுநன் தமிழன் இல்ல. என்னை அடி ஜெயலலிதாவுக்கு வலிக்காது, என்னை அடி கருணாநிதிக்கு வலிக்காது. ஆனா உன்னை அடிச்சா எனக்கு வலிக்கு. தகப்பன் என்பவன் பெத்தவனா இருக்கணும், தலைவன் என்பவன் ரத்தவனா இருக்கணும். என் வழி புரியாதவன், என் வழி உணராதவன் தலைவனாக இருக்க முடியாது. என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது. அதான் தத்துவம். அதான் தத்துவம். இவன் என்னை ஆளணும் தான் நினைப்பான். எல்லாரையும் போல நான் வாழணும்னு ஒருபோதும் நினைக்க மாட்டான். இதுதான் யதார்த்த நிலை, யதார்த்த உண்மை. ஆந்திராக்குள்ள அந்த காணொலியை பார்த்த எந்த மாணவ தமிழரும் தூங்க முடியாது. காட்டுக்குள்ள அம்மனமா நிறுத்தி வச்சு நம்ம பிள்ளைய மரக்கட்டையை வெட்ட வந்துட்டான்ட்டு சுத்தி எல்லாரும் பெரிய பெரிய கம்ப வச்சு கதற கதற அடிக்கிறான். ஆந்திரா காட்டுக்குள்ள என்னடா செஞ்சிட்டான்? என்னடா செஞ்சிட்டான்? மரம் வெட்ட வந்துட்டான். ஏண்டா ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு இந்த மனித உயிருக்கு இல்லையாடா? ஒரு வயது கொடுமை, கால கொடுமை. அங்க போய் சிக்கிறானே, ஆயிரக்கணக்கில் மரக்கட்டை வெட்ட போற மரக்கட்டை நாட்டை ஆள்றவன் கூட்டிங்க வா, உனக்கு என்னடா பிரச்சனை? பசி, பசி, வறுமை. யார் கொடுக்கறது? அவங்களே கொடுத்துக்கிறாங்க. இப்படி ஒரு கூட்டம்.
தமிழன் என்றாலே தன்மானம், தமிழன் என்றாலே மானம் வீரம் என்று அர்த்தம். இது ரெண்டுமே இல்லாம போச்சு. ஒரு ரெண்டு பிரச்சனைகள் இல்லை இங்க, நமக்கு எல்லாமே பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. வடிவேல் சொல்ற மாதிரி நாங்க பிரச்சனைகளே போர்வை போத்துக்கிட்டு தூங்குறவங்கடாங்கிற மாதிரி நாங்க தலை வலிச்சதா 2 புல்லட்டை போட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு போக முடியாங்க மாதிரி எல்லாமே பிரச்சனை. என்ன பிரச்சனை? இங்க கருணாநிதி ஜெயலலிதாவே நமக்கு பிரச்சனை, பெரிய பிரச்சனை. இந்த 15 நாள்ல மட்டும் குறைஞ்சது 20 பேருக்கு கொலை நடந்தது, 20 கொலை நடந்தது. வீட்டை விட்டு வெளியில வர பயப்படுற அளவுக்கு ஒரு நாட்டுக்குள்ள வாழ்றோங்கிற உணர்வே இல்லை. ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 கொடும் கூடாரத்துக்குள்ள சிக்கி கொண்டது போல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கி அன்னைக்கு அறத்தின் அடிப்படையில் தர்மத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு தமிழ் சமூகம் எப்படி இருக்கு பாருங்க. 7 வயசு குழந்தைய 17 வயசு பையன் வன்புணர்வு செய்து கொலை செஞ்சிருக்காங்கன்னா அவன் மனநிலையை நீங்க கற்பனை செஞ்சு பாரு. அது வயிற்று அறுத்து நான் குடலை வெளியே எடுத்து கொலை செஞ்சேன், செஞ்சுட்டு ஒரு வாளியில வச்சு அமுக்கி மேல துணிகளை போட்டு மூடி ஆத்துல துணி வைக்க போறது மாதிரி கொண்டு போயிட்டு அப்படியே ஆத்துக்குள்ள வீசிடலாம்னு நான் முடிவெடுத்தேன் அப்படின்னா இவன் இந்த அளவுக்கு சிந்திக்கிறான்னா அவன் எவ்வளவு கொடூரமான ஆளா வளர்ந்து வர்றான்னு பாருங்க. இது யாருடைய பிள்ளை? இந்த சமூகத்தின் பிள்ளை. என்னுடைய தவறு, உங்கள் தவறு, நம் எல்லாருடைய தவறு. சுவாதிங்கிற ஒரு தங்கச்சியை பார்த்தா கொலை செய்யணும்னு உங்களுக்கு எப்படி ஒரு என்ன வரும்? எப்படி வரும்? கொலை செஞ்சவன் என்ன வயசு இருக்கும்? 22 வயசு 24 வயசு. ஏன் கொலை செஞ்சானே தெரியல. இத்தனை நாள் ஆயிடுச்சு கொலை செஞ்சு. பொண்ணு இறந்துட்டா அது உண்மை, யாரா கொண்டது தெரியல. ஒரு தொடர்வண்டி நிலையம், பல ஆயிரம் பேர் வந்து போற இடம். அங்க ஒரு கண்காணிப்பு கேமரா பொருத்துறதுக்குள்ள எவ்வளவு லட்சம் கோடி, எவ்வளவு லட்சம் ஆயிரும், எவ்வளவு கோடி செலவாயிரும், எவ்வளவு கோடி செலவாயிரும், எவ்வளவு பொறுப்பற்ற நிர்வாகம். ஒரு கண்காணிப்பு கேமரா பொருத்தி ஒரு சீருடை இல்லாத காவலர்களை ஊடுருவ செய்து அங்கிருந்து ஒரு துணை காவல் நிலையத்தை போட்டு அதை பாதுகாக்க முடியாதா? என்ன கொடுமை, என்ன நடக்குதுன்னே புரியல இந்த நாட்டுக்குள்ள. இந்த கேரளால ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். மொத்த நாடு கொந்தளிக்குது. என் மண்ணில் இப்படி ஒரு கொடுஞ்செயலான இங்க அப்படி ஒரு நாள் நடக்கலைன்னா தான் நம்ம கொந்தளிக்கணும். ஐயோ இன்னைக்கு யாரும் கொலை செய்யலையே, ஐயோ என்ன எல்லாரும் திருந்திட்டாங்களா? எல்லாமே சிக்கல். கச்சத்தீவு திருப்பி எடுன்னு நீங்க வேணா பாருங்க. எவ்வளவு காலம் ஆயிடுச்சு கச்சத்தீவை எடுத்து கொடுத்து. அன்னையில இருந்து கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம் 2 கட்சியும் சொல்லிக் கொண்டுதான் இருக்குது. அதுல நீங்க இந்த தேர்தல் நடந்த என்ன தெரியுமில்ல, கச்சத்தீவை கொடுத்ததுன்னு காங்கிரஸ் சொல்லுது, கச்சத்தீவை திருப்பி எடுக்க போராடுவோம்னு திமுக சொல்லுது. இந்த 2 கட்சியும் கூட்டு வச்சுட்டு வருது தமிழன்கிட்ட. அந்த தேர்தல் அறிக்கையை ஐயா ஈவி.கே. இளங்கோவன் சிறந்த தேர்தல் அறிக்கைங்கிறாரு. அதுல கச்சத்தீவை மீட்க போராடுவோம். இவங்க கொடுத்ததாங்கிறாங்க. விடுங்க, அவர் இருந்துட்டு போறாரு. நம்ம ஐயா தான் அவரு. அதாவது பெருந்தலைவர் காமராஜர் வந்து பேசிக்கொண்டே இருக்கும்போது முன்னாடி இருந்து ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்திருக்காரு போல. அப்ப எல்லாரும் அவர் தூக்கிட்டு போயிருக்காரு. விடு அவனா பேசுறான், உள்ள இருக்க கருணாநிதி பேசுறான்னு சரக்கு. இப்ப கருணாநிதி ஜெயலலிதா உள்ள இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் மேல ஒரு குற்றம் இல்லை. அவர் கூட பேசிக்கிட்டே வர்றாரு. நமக்கு ஆதரவா தான் பேசிட்டு இருக்கிறாரு. ஓட்ட போடுவான், அவனுக்கு யார் போடுவான், காசு கொடுத்தா வாங்கி போடுவான், காசு கொடுத்தா போடுவான். அவருக்கு தெரியுது. என்ன பண்ண முடியும்? ஒரு பைத்தியக்கார பையன் நாடாகி போச்சு. பக்கத்துல கேரளால இங்க இந்த அதிமுக அங்க போட்டி விடுது. அங்க போய் ஓட்டு காசு கொடுக்கும்போது மக்கள் விரட்டி அடிக்கிறான். எங்க வந்து காசு கொடுக்குறான்ட்டு
இங்க காசு கொடுக்குறான்னு மக்கள் சொன்னா மக்கள் எங்களை அடிக்கிறான். வாய கொடுக்கறது என்ன நீ வேணான்ற பாப்பா அப்படின்ற ஒரு கொடுமையான சமூகமாக மாறிக்கொண்டிருக்குது. தேர்தல்னா மேற்கு வங்கத்தில் நடந்தது தேர்தல், கேரளாவில் நடந்தது தேர்தல். அது ஜனநாயகம். அம்மையார் மம்தா பானர்ஜி 210 இடம் வென்று எதிர்கட்சியே இல்லாத அளவுக்கு வென்றிருக்காங்கன்னா அது வரலாற்றில் பெரிய வெற்றி, மாற்றம். ஜெயலலிதா வென்றது வெற்றி இல்ல, அது வாங்கிக்கிறது, விலை கொடுத்து பதவியை திருப்பி வர்றத வாங்கிக்கிறது, திருப்பி வாங்கிக்கிறது, ஓட்டுக்கு காசு கொடுத்து பறிக்கிறது. பெரிய தலைவர், பெரிய கட்சி, வாயன் ஓட்டு காசு கொடுக்காம நின்று பார்ப்போம், வாயன் தேர்தல்ல வர சொல்லு பார்ப்போம். கருணாநிதியே ஓட்டு காசு கொடுத்துக்காரு சொந்த தொகுதியில். இவ்வளவு பெரிய தலைவர், அதுல பெருமையா நான் 13 முறை வென்றுட்டேன், 15 முறை வென்றுட்டேன். ஓட்டுக்கு காசு கொடுத்தா யார் வேணாலும் வெல்லலாம். 1000 ரூபாய் கொடுத்தவன் ஆளுங்கட்சி, 500 ரூபாய் கொடுத்தவன் எதிர்கட்சி, வாழ்க ஜனநாயகம் அவர் தம்பி. 5 வருஷம் எற போட்டு ஒரு நாள் வெட்டினா ஆடு, ஒரு நாள் எற போட்டு 5 வருஷம் வெட்டினா தமிழ்நாடு. இது ஒரு குட்டிச்சோராக்கி விட்டுட்டாங்க. முன்னாடி எல்லாம் ஒரு தர்மம் இருந்துச்சு. பாவம்பா, அதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் தப்பு, அடுத்த காசுக்கு ஆசைப்படக்கூடாது, இதெல்லாம் பாவம் அப்படின்னு ஒரு மனநிலையின் மக்கள் தெரிஞ்சு ஒரு தர்ம நியாய உணர்வு இருந்துச்சு. அதை கொண்டுட்டாங்க இவங்க. அதுதான் பெரிய கொடுமைங்க. அதை கொண்டுட்டான். அம்மா அதெல்லாம் யாருப்பா செய்யல, எவன்பா வாங்கல? என் மக்கள் ஒரு அதிகப்படியாக நேர்மையை கடைபிடிக்கிறான். எது இல்ல, ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு போடணும். அது ஏன்னா அதிகமா காசு கொடுக்கறானோ அவனுக்கு போடணும். அதான் இவன் கடைபிடிக்கிறது அதிகபட்ச நேர்மை. இதை மாத்தணும் தான் உங்க பிள்ளைகள் துடிக்கிறான். கொஞ்ச நஞ்சல்ல பிரச்சனைகள் நினைச்சு பாத்தீங்கன்னா தலை சுத்தி போயிடும். இந்த பூமியில் வாழ முடியுமாங்கிற அச்சமே நமக்கு வந்துருது. அங்க தஞ்சாவூர்ல மீத்தேன் எரிகாற்று, மீத்தேன்ங்கிற பேர்ல இருக்கும்போது நம்ம எதிர்த்து போராடணும். இப்ப செல்லுன்னு வேற பேரை வச்சு அவன் அதே குழாயை பறிச்சு எடுத்துக்கிட்டு தான் இருக்கான். அந்த நிலம் முழுமைக்கும் தரிசாக போகுது. அது தஞ்சை மாவட்டத்துக்கான பாதிப்பு அல்ல, தமிழ்நாட்டுக்கு, தமிழ் இனத்திற்கான ஒரு பெரும் பாதிப்பு. இங்க தமிழர்களுக்குள்ள இருக்கிற பெரிய சிக்கலே ஒரு மீனவன் பிரச்சனைனா அது மீனவனுக்கான பிரச்சனை. தஞ்சையில காவிரி இல்லையா, மீத்தேனா அது தஞ்சை விவசாயிகளுக்கான பிரச்சனை. சிவகாசியில பட்டாசு, அது சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை, அதுல வேலை பார்க்கிற மக்களுக்கான பிரச்சனை. இப்படி பார்க்கிறது தான் இந்த இனத்துக்கு பிரச்சனை. இதுதான் பெரிய பிரச்சனை. அது அப்படி இல்ல. சீன பட்டாசை கொண்டு வந்தால் சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை பாதிக்கப்படும், அதில் பணி செய்கிறவர்கள் பணி பாதிக்கப்படும், அங்கே இருக்கிற தமிழ் தேசிய முதலாளிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று துடிப்பதுதான். அது இந்த முதலாளிகளுக்கானது, சிவகாசி மாவட்டத்தில் வாழ்கிற மக்களுக்கான பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கான பிரச்சனை என்று என்றைக்கு மாறுகிறதோ அன்றுதான் இந்த இனம் வெற்றி பெறும். கச்சத்தீவு மீட்பு என்பது தமிழர் தேசிய இனத்தின் உரிமை. அப்படிதான் பார்க்கணும். அது மீனவன் பிரச்சனை, அது மீனவனுக்கான பிரச்சனை என்று பார்ப்பது தவறு. அது தமிழனுடைய தாய் நிலம். இந்தியாவை சொல்லுது, இந்த அரசு சொல்லுது, காங்கிரஸ் அரசு சொல்லுது, பாரதிய ஜனதா அரசு சொல்லுது, உச்ச நீதிமன்றத்தில் சொல்லுது. கச்சத்தீவை கொடுத்ததுதான், அது இந்தியாவிற்கு எப்போதும் சொந்தமாக இருந்தது இல்லை என்று சொல்லுது. அப்ப நமக்கு உடனே ஒரு கேள்வி எழுது, உனக்கு சொந்தமாக இல்லாத ஒன்றை நீ எப்படி எடுத்து கொடுத்தாய்? அதுக்கு பதில் இல்லை. அப்ப யாருக்கு சொந்தமாக இருந்தது? அது நமது தாத்தன் சேதுபதி மன்னனின் சொந்த சொத்தாக இருந்தது, தமிழனின் தாய் நிலமாக இருந்தது. அதான பிரச்சனை. சட்டசபையில கூட அம்மையார் ஜெயலலிதா கேட்கிறாங்கல்ல, கச்சத்தீவை கொடுக்கும் போது வாய் மூடிக்கிட்டு இருந்த அந்த துரோகத்தை செய்தது யாருன்னு கேட்கிறாங்க. கொடுக்கும் போது முதலமைச்சராக இருந்தது ஐயா கலைஞர் அவர்கள். அவர் நினைச்சிருந்தால் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி கடுமையான போராட்டங்களை செய்து தடுத்திருக்க முடியும். ஆனால் அதிகாரத்தில் இருந்த அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சியை கலைச்சு விட்டுருவாரோ என்ற அற்ப பதவிக்கு பயந்து வாய் மூடி பேச இருந்துட்டு, இன்னைக்கு அதை கேட்கும் போது, அன்னைக்கு அவங்க கொடுக்கும் போது எனக்கு தெரியல, செய்தியை படிச்சுட்டு அதிர்ந்துட்டேன், அதிர்ச்சி அடைஞ்சு எல்லாருக்கும் கடிதம் எழுதினேன். அது ஒரு நாள் சொல்றாரு. திருப்பி என்ன சொல்றாரு, நான் தான் அதுல தலையிட்டு சில சரத்துகளை மாத்தினேன்னு. முதல்ல தெரியாதுங்கிறாரு, அப்புறம் நான் தான் தலையிட்டு சில சரத்துகளை மாத்தினேங்கிறாரு. அப்ப நான் சரத்துகளை மட்டும் திருத்தம் சொன்னா கச்சத்தீவை கொடுக்க அனுமதிச்சிட்டாருன்னு அர்த்தம். அததான் அவங்க கேட்கிறாங்க. அப்ப இது கச்சத்தீவு என்பது மீனவன் பிரச்சனை இல்லை,
என் பிரச்சனை, உங்க பிரச்சனை, நம்ம ஒவ்வொருவருடைய பிரச்சனை. அது உரிமை பிரச்சனை, நமக்கான உரிமை அது. அது மாதிரி இன்னைக்கு கூடங்குளம் அணுவுல போராடி தோத்தே போனார். அது என்னன்னா அணுவுல எதுக்குற தேச துரோகியா. அற்ப வெள்ளத்திலே நம்மளை காப்பாற்ற துப்பு இல்ல இந்த அதிகாரங்களுக்கு, அரசுக்கு. வெள்ளம், மழை வெள்ளத்துல காப்பாற்ற வரல, களவு முடியும் படுத்துட்டான். மழை வெள்ளத்திலே காப்பாற்ற வரல, அணுவுல வெடிச்சா எவன் வருவான்? யார் வருவான்? யார்கிட்ட பதில் இருக்கு? எத்தனை கேள்விகளை இந்த மக்களுக்கு முன்னாடி நாங்க எழுப்புறோம். ஒருவேளை இந்த ரஷ்யா தான் எனக்கு அணு உலை தந்துச்சு, அதே ரஷ்யாவிலே அந்த அணு உலை செர்னோபில்ங்கிற இடத்துல வெடிச்சது. பல லட்சம் ஆண்டுகளுக்கு இதன் பக்கத்தில் வராதுன்னு ஒரு பெரிய வேலையை போட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டான். இன்னைக்கு உனக்கு யுரேனியத்தை கொடுக்கிற ஆஸ்திரேலியாவில் ஒரு அணு உலை இல்ல. அவன் முழுக்க முழுக்க சூரிய ஒளியிலே தனக்கான மின்சாரத்தை தயாரித்துக் கொள்றான். நமக்கு 40 விழுக்காடு யுரேனியத்தை தருகிற ஆஸ்திரேலியாவில் ஒரு அணு உலை இல்ல. இவ்வளவு பெரிய வல்லாதிக்க அமெரிக்கா இருந்த கடைசி அணு உலையும் மூட போகுது. ஆனா என்னுடைய பிரதமர் 6 அணு உலைக்கு மேலதிகமா ரஷ்யாவில் ஒப்பந்தம் போட்டு வர்றாரு. பாருங்க, 1966 செர்னோபில்ல அணு உலை வெடிக்குது. 1996 வெடிக்குது. 98 ஐயா ராஜீவ் காந்தி எனக்கு 2 அணு உலை கொடுங்கன்னு ஒப்பந்தம் போட்டு வர்றாரு. அப்ப அது போல வெடிச்சா ஒரு இழப்பு யார் தருவா? பாதிப்பு ஏற்பட்டுச்சு, இழப்பு யார் தருவான்னா யாருமே அதுக்கு பதில் சொல்லல. அணு உலை பாதுகாப்பானது, பாதுகாப்பானது, பாதுகாப்பானது என்று. அப்படின்னா அப்படி பாதுகாப்பான அணு உலைனா வெடிக்காதுங்க, வெடிச்சா நான் தர்றேங்க இழப்பீடு என்று ரஷ்யா சொல்லல. நமக்கு அணு உலை கொடுத்த ரஷ்யா சொல்லல. இது 3ஆம் தலைமுறை பாதுகாப்பு உள்ளது, அது பாதுகாப்பானது, வெடிக்காது என்றால் வெடித்தால் நாங்கள் இழப்பீடு தருவோம் என்று இந்திய அரசு சொல்லல. அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காக அல்ல, மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையால அல்ல. சும்மா சொல்லிட்டு இருக்கான், அணு உலை வச்சுதான் மின்சாரத்தை கொண்டு வந்துட முடியும், மின்சாரத்தை கொண்டு வந்துட முடியும். 25 பைசாக்கு ஒரு யூனிட் மின்சாரம் தரேன்னு நான் கொடுத்தேன் ஆட்சி வரைவில். எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை, ஒரு ட்ரெயின் தான் தேவைப்படுது. 2 பக்கம் அந்த காற்றாடி வச்சு இந்த ட்ரெயின் ஓடுறதுல அந்த வர்ற காத்துல இருந்து மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு பல லட்சம் யூனிட் தயாரிக்க முடியும்னு அந்த வரைவு. அது தமிழ்நாடு அரசு அந்த இதுல அந்த திட்டத்தின் மேசையிலே இருக்குது. அது செய்யல, ஏன்னா கமிஷன் வராது. ஜெர்மன்ல கடல் அலையில மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கடல் அலையில எதுக்கு? அணுவுல கடற்கரை நகர் அதை போட தமிழ்நாடு அரசால முடியாதா? அதுக்கு அதானி வர்றாரு. யாரு? நரேந்திர மோடியோட நண்பர் வர்றாரு. எங்க ஊர் கமதக்குடியில 4500 ஏக்கர் எடுக்கிறாரு. 20 கிராமம் காலியாச்சு. கம்மாய், சுடுகாடு மொத்தமா எடுத்துட்டான். எவ்வளவு ஒப்பந்தம்? 4500 கோடி. இந்த 4500 கோடி அரசு கிட்ட இல்லையோ. ஆண்டொன்றுக்கு 20500 கோடிக்கு சாராயம் மட்டும் விற்குது. 4500 கோடி இல்ல. இதை தனியார் முதலாளிக்கு அந்த சூரிய ஒளியின் மூலம் மின்சார உற்பத்தி செய்யற நிறுவிக் கொள்வதற்கு ஒப்பந்தம் போடுது. இதே அதானி பிற மாநிலங்கள்ல ஒரு யூனிட் மின்சாரம் 5 ரூபாய்க்கு கொடுக்கிறேன்ட்டு அவர் ஒப்பந்தம் போட்டிருக்கிறார். நம்ம மாநிலம், நம்ம அரசு, இதே அம்மையார் ஜெயலலிதா அரசு ஒரு யூனிட் மின்சாரத்தை 7 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம்னு ஒப்பந்தம் போடுது. ஏற்கனவே மின்துறையில மட்டுமே நமக்கு 1 லட்சம் கோடி கடன் இருக்கு. அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? இழப்புல இருக்கிற ஒரு மாநிலம், நீங்க மத்தவங்களுக்கு 5 ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு 4.50 கொடுங்க, அல்லது 4 ரூபாய் கொடுங்க, அல்லது 4.75 கொடுங்க என்று குறைச்சு வாங்கியிருந்தா அது சரியா இருக்கு. இல்ல அந்த மாநிலம் போல எனக்கு 5 ரூபாய்க்கு கொடுங்க என்று சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. அவர் மத்த மாநிலங்கள் 5 ரூபாய்க்கு ஒப்பந்தம் போடும்போது நீங்க 7 ரூபாய்க்கு ஏன் போட்டீங்க? இதுவரை பதில் இல்லை. எப்படி இருக்கு பாரு. எல்லாமே முடிச்சு தள்ளிட்டான். 32 எங்கேயாவது 6 இருக்கா? இல்ல. என்னோட பயணிச்சு பாருங்க. மலைகளை ஒரு மலை இருக்கா? வெட்டி எல்லாத்தையும் ஏத்திட்டான் கல்குவாரி. ஆறுகள் எல்லாம் வித்து தின்னாச்சு. பல லட்சக்கணக்கான கோடி, லட்சக்கணக்கான லாரிகளில் மணல் அள்ளிக்கொண்டே இருக்கிறான். ஆந்திரா, கேரளா, கர்நாடகா ஆத்து மணலை அள்ள முடியாது, தடை விதிச்சிருக்கான் அந்த மாநிலம். ஏன்? அவனுக்கு இருக்கிற நீரை ஏன் இந்த அரசு இலவசமா தர முடியல? மக்களுக்கு தர முடியல? சொல்லுங்க. அதை மட்டும் ஏன் 10 ரூபாய்க்கு விற்கிது? தண்ணீரை ஏன் சந்தை பொருளாக்கினார்கள்? அதையும் கொண்டு வர முடியல, அதையும் இலவசமா தர முடியல இந்த அரசால? முடியாது.
அதுக்கு பதிலாக சொல்ல சொல்லுங்களேன். இல்ல தண்ணீரை நான் இலவசமா தாரேன், தர சொல்லுங்க. முடியாது. இவன் விக்கிற, இவன் போடுற அக்குஃபனம், கிண்ணு, இந்த கடல் நீரை சுத்திகரிக்கிறது, நாம வீட்டுல வச்சிருக்கிற அந்த வடிகட்டி இருக்க ஃபில்டர், இது எல்லாமே அமெரிக்காவோடது. அது ரிவர்ஸ் ஓஸ்மாசிங்கிற ஆர்ஓ முறையில தான் அது சுத்திகரிக்க முடியும். அந்த அந்த அதுக்கான காப்பீட்டு உரிமை, அதுக்கான பேட்டன் ரைட்ஸ் வந்து அமெரிக்காட்ட தான் இருக்கு. நாம குடிக்கிற ஒவ்வொரு மடக்கு தண்ணீருக்கும் அவனுக்கு வரி கட்டுறோங்கிறத நீங்க யதார்த்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இவன் என்னன்னா, இவ்வளவுதான் மழை நீர் கொட்டினாலும் அதை சேமிக்கிறத விட்டுட்டு கடல்ல கொண்டு விட்டுட்டு கடல் நீரை சுத்திகரிச்சு திருப்பி நமக்கு குடிநீரா கொண்டாந்து விற்கிறான். அந்த கடல் நீரை சுத்திகரிக்க பல ஆயிரம் கோடியை செலவு பண்றான். இந்த நுட்பமா நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப ஒவ்வொரு முறையும் நம்ம கேரளா, கர்நாடகா, ஆந்திரால போய் தண்ணிக்கு கையேந்தி நிக்கிறோம். 722 மில்லிமீட்டர் தான் கர்நாடகால மழை பெய்யுது. 722. நமக்கு 980 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. இது நுட்பமா பாத்துக்கணும். நம்ம கேட்கறது வெறும் 400 டிஎம்சி தண்ணி தான் நமக்கு பற்றாக்குறை இருக்கு. 4000 டிஎம்சி மழை பெய்யுது. நமக்கு 1100 டிஎம்சி தான் பயன்படுத்துறோம். மீதி 2000 தூக்கி கொண்டு கடல்ல விட்டுறோம். இந்த 2000 டிஎம்சி தண்ணீரை என்னைக்கு சேமிக்கிறோமோ அன்னைக்கு எவன்டையும் ஒரு சொட்டு தண்ணிக்கு கையேந்த வேண்டிய தேவையில்லை. சேமிக்க முடியாதா? அரசு அறிவிக்குது, வீட்டுக்கு வீடு மழை நீரை சேமிங்கள். வீட்டுல நாங்க சேமிக்கிறோம். நாட்டுல நீங்க எவ்வளவு சேமிக்கிறீங்க? நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி சொல்றார், ஒரு சொட்டு தண்ணீரை வீணடிக்காமல் சேமியுங்கள். நாங்க சேமிப்போம், நீங்க உறிஞ்சி வித்துட்டு போயிருவீங்க. நீங்க எவ்வளவு சேமிக்கிறீங்க? உங்களுடைய நீர் மேலாண்மை கொள்கை என்ன? எத்தனை ஏரி, எத்தனை குளங்கள், எத்தனை கண்மாய், எத்தனை கரணை, எத்தனை தாங்கள், எத்தனை ஏந்தல், எத்தனை குட்டை, எத்தனை ஊரை இறக்கப்பட்டது இந்த காலங்கள்ல? சொல்லுங்க பாப்பா. ஒண்ணும் கிடையாது. ஆறை நான் உருவாக்க முடியாது. அது அதுவா தனக்கு பாதை கண்டு உருவாகி வந்தது. ஆறை மனிதன் உருவாக்க முடியாது. ஆனா ஏரியை, குளத்தை, ஊரணியை, கம்மாயை நாம உருவாக்க முடியும். அப்படி உருவாக்குறது எத்தனை? ஆனா அதையெல்லாம் தூத்து வீடு கட்டுறது எத்தனை? சொல்லுங்க பாப்போம். அம்மையார் ஜெயலலிதா வெட்டின ஏரிங்க, ஐயா கலைஞர் வெட்டின ஏரிங்க, சொல்லுங்க பாப்போம். ஒண்ணும் கிடையாது. நோக்கம் கிடையாது. நீங்க இன்னும் பாருங்க. உங்க புள்ள, நாங்க உடன் பிறந்தவன் சொல்றேன், எழுதி வச்சுக்கிறீங்க வேணா. சரியா 10 ஆண்டுகள்ல பிச்சை எடுக்கிற நிலைக்கு கொண்டாந்து நம்மள இந்த தெருவில் நிறுத்தலைன்னா இந்த நாட்டை ஆள்றவன் நீங்க எழுதி வச்சுக்கிறீங்க என்ன நடக்குது. அன்னைக்கு என்னென்ன பய கட்டிக்கிட்டு இருந்தாயா? நான் சொல்லும் போது எல்லாம் சிரிக்கிறான். நான் சொன்னேன், முதலமைச்சர் மகனா, அமைச்சர் மகனா, அமைச்சர் மகளா, மேயர் மகளா, சட்டமன்ற உறுப்பினரா, எம்பியா, கலெக்டரா, காவல்துறை அதிகாரியா, கல்லூரி பள்ளியில் வேலை பார்க்கிற பேராசிரியர் பெருமக்களா, யாருடைய பிள்ளையும் அரசு பள்ளியில தான் படிக்கணும், அரசு கல்லூரியில தான் படிக்கணும், சட்டம் கொண்டு வருவேன் 5 ஆண்டுகளா பேசிட்டு இருந்தேன். முதலமைச்சரா உடம்பு முடியல அரசு மருத்துவமனை தான் படுக்கணும், அமைச்சரா யாரா இருந்தாலும் அரசு மருத்துவமனையில தான் வைத்தியம் பார்க்கணும், சட்டம் கொண்டு வருவேன்னு எல்லாம் சிரிச்சான். அலகாபாத் நீதிமன்றம் 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சட்டம் போடுது, இதை கடைபிடிக்கணும்ட்டு. அப்பதான் திரும்பி பாக்குறாங்க, ரொம்ப நாளா அது கத்திட்டு இருந்தானே. நான் சொன்னேன், வீட்டை விட்டு வெளியில வரும்போது 2 கண்ணு உன்னை பின்பற்றிக்கிட்டே இருக்கும், பின்னாடியே வரும். எங்க பார்த்தாலும் நாட்டையே கணினி மயமாக்கிடுவேன், முழுக்க முழுக்க கண்காணிப்பு கருவியை பொருத்திடுவேன். நீ எங்க வர ஒண்ணும் செய்ய முடியாது. காவல்துறை அதிகாரிகள் நெஞ்சிலேயே கேமரா பொருத்திடுவேன். எல்லாம் சிரிச்சா. இன்னைக்கு அமெரிக்கா காவல்துறை அதிகாரிகள் நெஞ்சில கேமரா பொறுத்து ஒரு சட்டம் ஏற்றிருக்கு, ஒப்புதல் தந்துருக்கு, நீ போடு அப்படின்னு. எல்லா இடங்களையும் வளைய வச்சு கேமரா வச்சிருவேன், நீ ஒரு பய தப்பிக்க முடியாதுன்னு. அது யாவனுமே கேட்கல, ஏதோ சொல்லிட்டு அந்த பைய அப்படின்னா. இன்னைக்கு சுவாதியை கொண்டுட்டான், நீதிமன்றம் சொல்லுது, சென்னை உயர் நீதிமன்றம் சொல்லுது, ஏன் நீ அது போல கண்காணிப்பு கருவியை பொருத்தி அங்க ஒரு துணை காவல் நிலையத்தை போட்டு நீங்க நாட்டுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க கூடாதுன்னு கேக்குது. இந்த தேர்தல திருத்தருவா கத்துனேன், ஒரு வயகாதலே விழல. நீ சொல்றேப்பா, உனக்கு நல்ல காலம் இருக்கு, உனக்கு காலம் இருக்கு, உனக்கு காலம் இருக்கு, காலம் இருக்கு. நான் வருவேன், நீ இருக்க மாட்டா, செத்து போயிருவேன், உன்னை கொண்டுருவாங்க.
ஓட்டு கட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு தம்பிட்ட ஒருத்தர், ஏய் நான் சாகிற வரைக்கும் ரெட்டால தான்டா. ஒரு அப்பாட்ட போனான், என்னை விடுறா நான் இருக்கிற கொஞ்ச காலம் நான் சாகிற வரைக்கும் உதயசூரியன் தான். இவன் பின்னாடி வந்த தம்பி இப்படியே சொல்லிட்டு இருந்தா எரிச்சாடு, எப்ப சாவின்னு வேற வேற என்ன செய்யறது? இப்படியா சின்னத்துக்கு ஓட்டு போடுறது இல்ல, எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்தணும், அப்பதான் உருப்படும். மூளை இருக்கிறது சிந்திக்கிறதுக்கு, அது எதையுமே சிந்திக்கிறது இல்லை, எதையும் சிந்திக்கிறது இல்லை. அவன் ஒரு வேறுதான் சொல்றது, ஜெயிக்கிற கட்சிக்கு போடணும் ஓட்டு. நாயே எனக்கு ஓட்டு போட்டா ஓட்டு வீணா போயிரும், நாட்டை வீணடிச்சுட்டு நாயை ஒரு ஓட்டை வீணடிக்கிறத பேர் பேசிட்டு இருக்கான். நாட்டை வீணடிச்சுட்டான். நாடு எங்க இருக்கு உனக்கு? ஆறு ஏரி குளம் குட்டை ஒரு இடம் கிடையாது உனக்கு. படிக்க பள்ளி கிடையாது, படிச்சா வேலை கிடையாது, நடக்க பாதை கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது. என்ன வச்சிருக்க நீ? என்ன வச்சிருக்க? சில ஊர்ல சுடுகாடுக்கு போக பாதை இல்ல, ஒண்ணு கிடையாது, ஒரு பெருமையும் கிடையாது. சாதி பெருமை, மத பெருமை ரெண்ட தவிர உலகத்தில் உன் தாய்மொழி இல்லாத எந்த உலகத்தில் எந்த இனத்துக்கும் தாய்மொழி இல்லை. இந்த பெருமை உனக்கு இருக்கா? எல்லாரும் அவனவன் தாய்மொழியில பேசிக் கொண்டிருக்கான், நீ மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறாய்ங்கிற பெருமை உனக்கு இருக்கா? அப்படி இருக்கா? இல்லை. பகவத்கீதை இந்துக்களுக்கானது என்கிறார்கள், பைபிள் கிறிஸ்தவர்களுக்கானது என்கிறார்கள், குரான் இஸ்லாமிய மக்களுக்கானது என்கிறார்கள். ஆனால் உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா உயிருக்குமான ஒரு வாழ்வியல் நெறியை, ஒரு அறநூலை நமது மூதாதை திருவள்ளுவர் பெருமகனார் தந்திருக்கிறார் என்கிற பெருமை, அந்த திமிர் உனக்கு இருக்கா? எல்லாம் தொலைஞ்சிச்சு, எல்லாம் தொலைஞ்சிச்சு. அவன் நம்ம கிட்டே கேட்கிறான், தமிழ் தமிழ்னு பேசுறிய, தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா? தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா? இதுவா? இது தமிழனை தவிர எவனுமே கேட்க மாட்டான், எவனுமே கேட்க மாட்டான். ஆங்கிலம் படிச்சா வேலை கிடைக்குமா? ஆங்கிலத்துல நீங்க ஆங்கில இலக்கியம் படிச்சுட்டு போங்களா, அமெரிக்கா உங்களுக்கு வேலை கொடுத்தான்னு பாப்போம், கொடுக்காது. நீங்க ஒரு பொறியியலோ ஒரு கணிப்பொறி அறிஞராவோ நீங்க படிச்சு போனா தான் வேலை கிடைக்கும். ஒண்ணு நான் படிச்ச இங்கிலீஷ் தான் வேலை கிடைச்சிருச்சுன்னு நீங்க நினைக்கிறது பைத்தியக்காரத்தனம். இது ஒரு தாழ்வு மனப்பான்மை, இது ஒரு மன நோய், இது உளவியலான ஒரு அடிமைத்தனம். இதுல இருந்து நாம் மீளணும், இதுல இருந்து மீளணும். நமக்கு பெருத்த நோய் இருக்கு. 10 ஏக்கர் வச்சு வேளாண்மை செய்வான் என் தம்பி, அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். ஏன்னா மாப்பிள்ள விவசாயம் தான் பண்றாரு, விவசாயம் தான் பண்றாருன்னா. ஒரு தம்பிட்ட கேட்டேன், என்ன வேலை பாக்குறாங்க? சாப்ட்வேர்ல வேலை பாக்குறேன்னு. சாப்பிட்டு போய் தானே வேலை பாக்குறாங்க. சாப்பிட்டு நீங்க வேலை செஞ்சாலும் ராஜா, சாப்பிட்டு போய் தானே வேலை பார்க்கணும். அமெரிக்க அதிபர் ஒபாமா இருந்தாலும் சாப்பிட்டு தானே ராஜா போகணும். அமெரிக்க அதிபர் ஒபாமா கையெழுத்து போட்டாலும் கத்திரிக்காய் வெண்டைக்காய் விளைஞ்சு வீட்டுக்கு வராது ராஜா. அங்க ஆத்தாள் அப்பன்னு ஒரு ஏழை தாய் விவசாயி வேலை பார்க்கணும், நிலத்துல விழுந்து விவசாயம் செய்யணும். அதை புரிந்துகிற மக்கள் வேளாண்மையை விட்டு வெளியேறிட்டான். அது அவமானம் நினைக்கிறான். பொண்ணு யாருக்கு கொடுக்குறீங்க? துபாய் மாப்பிள்ளை. துபாய்க்கே கட்டி கொடுக்குறியா இல்ல அங்க ஒரு ஆளு கட்டி கொடுக்குறியா? மாப்பிள்ளை சிங்கப்பூர் மாப்பிள்ளை, சிங்கப்பூரே மாப்பிள்ளை ஆயிடுச்சா? அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா, அங்க வேலை பார்க்க அங்க போய் ஓரத்துல பீடா கடை போட்டிருப்பாரு. இங்க தொழிலதிபர் இவனுக்கு. சிங்கப்பூர்ல ஏதோ ஒரு கால் டாக்ஸ் ஓட்டிட்டு இருப்பான், ஆனா சிங்கப்பூர் மாப்பிள்ளை இவனுக்கு. இது ஒரு நோய், இது ஒரு அடிமை மனோபாவம். இதுல இருந்து மீளணும். நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு காலத்துல பிரதமர் வர்றாரு, குடியரசுத் தலைவர் வர்றாருன்னு நிக்கிற மாதிரி ஒரு விவசாயி வர்றாருன்னு காத்து கிடக்கிற காலம் வரப்போதான் விவசாயி வர்றாடே அப்படின்னு. விவசாயத்தை போற்றாத நேசிக்காத நாடு வாழ்ந்ததாக செய்தி இல்லை. இதை நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். இன்னைக்கு வெனிசுலா வெனிசுலா அதிபர் சாவேஸ் பெரும் புரட்சியில அதிகாரத்தை கொண்டு வந்தாரு. அந்த நாட்டில் வளங்களை எல்லாம் அரசுடைமையாக்கினார். அமெரிக்க எண்ணெய் கிணறுகள் கூட அவர் அரசுடைமையாக்கினார். இன்னைக்கு அந்த நாட்டில் பெட்ரோல் டீசல் 10 ரூபாய்க்கு விற்குது, ஆனா சாப்பிட சோறு இல்ல. நீங்க அண்மையில ஒரு காட்சியை பார்த்திருக்கலாம் செய்தியில, தொலைக்காட்சியில. மக்கள் போய் ரொட்டி கடைகளை அடிச்சு நொறுக்கி கையில கிடைச்சதெல்லாம் அள்ளிட்டு ஓடுறான். ஏன்? பசி. வேளாண்மை கைவிட்டுட்டான். ரஷ்யா இன்னைக்கு சுக்கு சுக்கா போய் செதறி போனது காரணம் என்ன? வேளாண்மை கைவிட்டுட்டான். இன்னைக்கு நம்மளை விட அதிக மக்கள் தொகையை வச்சிருந்தும் சீனா கட்டுக்கோப்பா அந்த நாடு இருக்க காரணம் என்ன? வேளாண்மை கைவிடல, எல்லாம் தற்சார்பு. இங்க அப்படி இல்லை. இப்ப மறுபடியும் பாரம்பரிய வேளாண்மைக்கு திரும்புறான்.
என் பிள்ளைகள் எல்லாம் ஓடி வந்து விவசாயம் பார்க்க வரான். என்னடான்னு கேட்டேன். சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுட்டு என் தம்பி. அவன் நாம் தமிழர் கட்சியில தேர்தலில் போட்டிட்டான்னு வேலையை விட்டு நீங்க தூக்கிட்டான். சிங்கப்பூர் நாட்டுக்கு வராதுன்ட்டு. என்னடா செய்ய போற நீ? ஜெர்மன் பிரான்ஸுக்கு போறியாடான்னு கேட்டேன். இல்ல நாங்க விவசாயம் பாக்குறேன்ட்டான். 10 மாடு 20 ஆடு 50 நாட்டுக்கோழி. அவன் லட்சாதிபதி ஆயிவான். அது தெரியாத எனது மக்கள் ஆடு மாடு வளர்க்கிறது அவமானம்னு கருதுற என் மக்களை நான் என்ன செய்யறது? ஆஸ்திரேலியான்னு ஒரு நாடு, டென்மார்க்னு ஒரு நாடு, பிரேசில்ங்கிற ஒரு நாடு, உலகத்தில் பல நாடுகள் வெறும் ஆடு மாடுதான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. அமெரிக்கால வெஸ்காசின்ங்கிற ஒரு மாகாணத்துல அன்பு சொந்தங்களே 3 லட்சம் கோடிக்கு பாலாடை கட்டி மட்டும் வித்து ஒருத்தன் சம்பாதிக்கிறான். 3 லட்சம் கோடிக்கு. இங்கேயே பாலின் மதிப்பு 3 லட்சம் கோடி இருக்குது. பாலின் சந்தை மதிப்பு. நம்ம மாநில நமக்கு கறி, தமிழ்நாட்டுக்கு கறி ஆந்திரா டெல்லியில இருந்து வருது. ஆட்டுக்கறி 1 கிலோ கறி 500 ரூபாய். 7 கோடி மக்கள்ல 5 கோடி மக்கள் தினம் கறி சாப்பிடுறோம். கறி சாப்பிடுற மக்கள் இருக்கிறோம். நமது பொருளாதாரம் எங்க போகுதுன்னு பாருங்க. நம்ம அதை அவமானம் நினைக்கிறோம். கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்று நமது மறை போதிக்குது. மாடல்ல அது செல்வம் என்று நமக்கு கற்பிக்குது. அதை புரியாத எனது மக்கள் ஆடு மாடு வளர்த்தல், கோழி வளர்த்தல் அவமானம் என்று. ஒரு முருங்கை மரம் வளர்க்கிற முடியாதா? முருங்கை மரம் வளர்க்க முடியாதா? கருப்பட்டி கருப்பா இருக்குன்னு கருப்பட்டி விட்டான். மொந்த வெள்ளம் ஒரு பழுப்பு நிறத்துல இருக்குன்னு மொந்த வெள்ளத்தை விட்டான். கரும்புல இருந்து நேர வர சர்க்கரையை விட்டான். வெள்ளையா இருக்கணும்னு சீனிக்கு போனான். அது அவ்வளவு சர்க்கரை நோயை கொண்டாந்து வந்துருச்சு. நமக்கு இருக்கிற நிற கவர்ச்சி வெள்ளையா இருக்கணும். எது ஒண்ணும் வெள்ளையா இருக்கணும். நடிகரா வெள்ளையா இருக்கணும், நடிகையா வெள்ளையா இருக்கணும். கேவலம். இந்த ஒரு மனநிலை. கூழு குடிச்சுக்கிட்டு இருந்தேன், கருப்பா இருந்துச்சு. நான் கருப்பா இருக்கேன்னா கூழும் கருப்பா இருக்கா? கருப்பா அதை குடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஐயோ கருப்பா இருக்கோ அப்படின்னு. ஏதோ சாப்பிடலாம்னா பொன்னிறத்துல மஞ்சளா 2 விரிச்சு வச்சான். இது பூரி சப்பாத்தின்னா. கேப்ப என் நிலத்துல விளையும், கோதுமை என் நிலத்துல விளையாது. இந்த பூரிக்கு சப்பாத்திக்கு போனேன். என் பொருளாதாரம் அவன்கிட்ட போயிடுச்சு. நாங்க கையில குத்தி அரிசினா லேசா தீட்டிட்டு பழுப்பா மொக்கை அரிசி வச்சு சோறு சாப்பிட்டுட்டு இருந்தோம். வெள்ளையா இருக்கணும் அரிசின்னு தீட்டி கண்ட கெமிக்கலை போட்டு தீட்டி கொண்டான்னா அதை சாப்பிட்டேன். உடம்பெல்லாம் 400 500 சர்க்கரை ஏறிடுச்சு. டாக்டர்கிட்ட போனா மறுபடியும் கூழ் குடிங்கிறான். நான் ஏன் அதை அப்ப இருந்து குடிச்சிருந்தா அந்த நோயே வந்திருக்காதுன்னா திரும்ப மறுபடியும் வர்றது 1.5 கோடி ஆடிக்காடு. ஓரத்தில் நிறுத்திட்டு ஒரு கையை தள்ளுவண்டி கடை. வயசான அம்மா பழைய வெஞ்சனா 2 ஊறப்பட்ட மிளகா அதுல வறுத்து வச்சிருக்கு. அம்மா ஒரு சொம்பு கூழ். கார் 1.5 கோடி. உள்ள சக்கரை 500. இங்க கூழ் மருந்து. கால கொடுமை. எது உணவு, எது வாழ்க்கை முறை, எதுவுமே தெரியல. அமெரிக்கால நம்ம கருப்பட்டி 1000 ரூபாய்க்கு விற்கிது 1 கிலோ. இவன் கருப்பட்டி காய்ச்சி கீழே போட்டான். நம்ம நீச்ச தண்ணி 1000 ரூபாய்க்கு விற்கிது 1 லிட்டர் அமெரிக்கால. நான் சொல்றது பொய்ன்னு நினைக்கிறேன். யாராவது இருந்தா அடிச்சு கேளுங்க. தம்பியில் யாராவது அமெரிக்கால இருந்தா நீச்ச தண்ணின்னு. நம்ம நீச்ச தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருந்தோம். காலையில பழைய சோத்து ராத்திரி வடிச்ச சோத்துல ஊற்றி வச்சு காலையில அதை பறிச்சுக்கிட்டாவே நமக்கு காஃபி டீயை கொடுத்துட்டு போயிட்டான். எல்லாமே நம்ம நாட்டு மாடு A2 வகை பால் இருந்துச்சு. A2 தாய்ப்பாலுக்கு இணையானது. ஒரு நோய் வராது, ஊட்டமா வளருவான். செர்சி மாடுன்னு ஒரு பிசாசை கொண்டாந்து கட்டினான். வெண்மை புரட்சின்னு பாலை கொண்டாந்து விட்டான். மாடு இவ்வளவு பெருசு இருக்கும். 10 லிட்டர் கறக்கும்னா வாயை பிளந்துட்டான். அது பால் மாதிரி கறக்கும், பால் இல்ல. குடிச்சா உடம்பு புறம் சக்கரை நோய் வந்துருச்சு. இந்த சக்கரை நோய்க்கு மருந்து வித்ததுல மட்டுமே 375 லட்சம் கோடி சம்பாரிச்சு போயிட்டாங்க. என் நாட்டு மாடை காலி பண்ணிட்டான். நாட்டு மாடு சாணி போட்டா உரம், செர்சி மாடு சாணி போட்டா சக்கை. என் நாட்டு மாடு இருக்கிறவரை இயற்கை வேளாண்மை விட்டு ரசாயன உரத்துக்கு வரமாட்டான் தமிழன். அடா நாட்டு மாட்டைன்னு அடிச்சான். அது A1. இந்த செர்சி மாடு கறக்கிற பால் வகை A1. நம்ம மாடு A2. இப்ப நமக்கு செர்சி தந்துட்டு அமெரிக்கா, பிரிட்டன் எல்லா நாடுகளையும் வெல்கம் பேக் டு A2 மில்க்னு போட்டு நிற்கிறேன். நம்ம கோமாளி ஏமாளி போய் மக்க திருவான். இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடைய போடுறேன். ஏன் போடுறேன்? ஒரு காலை இருக்கிற வர 500 மாட்டுக்கு அவன் கருத்தரிக்க வச்சிடலாம். அப்ப இந்த காளையை கொள்ளாத வர நாட்டு மாட்டினத்தை ஒழிக்க முடியாது. காளையை முற்றிலும் ஒழிச்சுட்டா அவன் கருத்தரிக்கிறதுக்கு ரசாயன செயற்கை ஊசிக்கு தான் வருவான். செயற்கை கருத்தரிப்புக்கு ஊசி மருந்து என்கிட்ட இல்ல, அவன்கிட்ட இருக்கு. அவன் கொண்டு வரும்போது கலப்பினத்தை உண்டாக்கி மொத்தமா நாட்டு மாட்டினத்தை முடிச்சிடணும். இதுதான் மாட்டை அழிப்பதல்ல, தமிழன் என்கிற ஒரு இனத்தை அழிப்பதற்கான முயற்சி தான் இது. ஒவ்வொன்னா கை வச்சு அடிப்பான்.
இப்ப நாங்க எதுக்கு இந்த வெறும் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்னு அதுக்காக இல்ல, என் மாட்டு இனத்தை அழிய விடக் கூடாது என்பதற்காக தான் ஜல்லிக்கட்டின் மீதான தடையை நீக்குன்னு நம்ம சொல்றோம். அந்த தடை எப்படி போடுறான்னு நினைக்கிறீங்க நீங்க? ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வராரு, காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியல காளையை சேர்க்கிறாரு. அன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறது திமுக. அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து அதை எதிர்த்திருக்கணும். இந்த காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியல காளையை ஏன் சேர்க்கிறான்னு யாரும் கேட்கல. என் அன்பு சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும், உலகத்தில் எல்லா நாட்டு காடுகள்லையுமே எருமைக்கு காட்டு எருமை இருக்கு, எருமைக்கு காட்டு எருமை இருக்கு. ஆனா காளைக்கு காட்டு காளையோ பசுக்கு காட்டு பசோ கிடையவே கிடையாது. இந்திய காட்டுக்குள்ள மட்டும் இல்ல, உலகத்தில் எந்த நாட்டு காடுகளையும் இல்ல. அது காட்டு விலங்கல்ல. காளையும் பசுவும் முழுக்க முழுக்க வீட்டு விலங்காக மாதிரி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். நமது பாட்டன் சிவனை வழிபடும் போது கூட முன்னாடி காளையை நிறுத்தி நந்தியை வணங்கிட்டு தான் சிவனை வணங்குகிற பழக்கம் நமக்கு இருக்குது. அப்போ ஒரு தெய்வமாக நம்ம போற்றி இருக்கிறோம். இன்னைக்கு நேற்று கிடையாது. 5000 ஆண்டுகளுக்கு சங்க இலக்கியத்தில் கலித்தொகையிலேயே கொல்லேற்ற கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகன்கிறது பாட்டுக்கு. காளையை அடக்க அஞ்சுகிறவனை அடுத்த பிறப்பில் கூட அவ திருமணம் செய்யணும்னு கனவில் கூட நிலைக்க மாட்டாளாம் ஆய மகள், கனவுல கூட. அப்ப அந்த காலத்திலிருந்து நான் ஏர் தழுவுறேன், ஏற என்ன தழுவுறேன், தழுவுறேன், அணைக்கிறேன் அந்த தமிழ்ல. அதுதான் பின்னாடி ஜல்லிக்கட்டுன்னு வந்துருது. அந்த ஜல்லிக்கட்டை நீங்க நல்லா கவனிங்க. என் மாட்டுக்கு எனக்கு இல்லாத அக்கறை அமெரிக்காவுக்கு ஒரு நிறுவனத்துக்கு என்ன வருது? அது எப்படி எப்படி பாருங்க, காளையை வதைக்கிறோங்கிற இது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. இதுல இந்தியா இன்னைக்கு நீங்க இதை நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு ஆண்டு ஒன்றுக்கு 24 லட்சம் டன் மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யுது. 24 லட்சம் டன். உலகத்திலே அதிகமா மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியா. இந்தியாவுக்கு வர அந்நிய செலாவணிகள் அதிகமாக ஈட்டி தருவது மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். இதுக்கு பிங்க் ரெவல்யூஷன் ட்ரெடிஷன் மீட் என்று வச்சு ஏற்றுமதி செய்யுது. அப்ப இது மாட்டை கொண்டு கறியை ஏத்தலாம், பல லட்சம் கோடிகளை சம்பாதிக்கலாம். ஆனா நாங்க மாட்டோட விளையாடக்கூடாது. எப்படி இருக்கு பாருங்க. சாராய கடைகளை மூட சொல்லுங்கன்னு நீதிமன்றத்துக்கு போறோம். அரசின் கொள்கை முடிவுல தலையிட முடியாது நீதிமன்றம். மாட்டோட விளையாட அனுமதி தாங்கன்னு சொல்றோம், தடையப்படுது. இந்த நுட்பங்களை நீங்க, இந்த அரசியல் நுட்பங்களை கவனமா நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த காளை மேல அந்த கருணை காட்டுவது போல அக்கறை காட்டுவது போல அந்த இனத்தை அழிப்பதற்கான முயற்சி தான் இவன் செய்கிறான். இதை புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நாங்க அந்த தடையை உடைக்கிறதுக்கு நம்ம துடிக்கிறோம். சில பேர் இந்த காளை இந்த காலத்துல போய் காட்டு மிராண்டித்தனமா காளையை போய் அடக்கிறதா கிடக்கிறதா, அதெல்லாம் இல்லை. அது என் பண்பாடு, என்னுடைய அடையாளம், என் பண்பாட்டு கூறுகளில் அதுவும் ஒன்று. இப்ப கேரளா என்றால் யானை, ஒரு படகு வீடு, ஒரு சண்டை மேளம், ஒரு கலக்களி, இதெல்லாம் வருது. ஒரு களரி. தமிழ்நாடுன்னா என்ன வரும்? ஒரு இளவு வராது. தெருவு 2 டாஸ்மார்க், 2 நடிகை கட் அவுட், இது தவிர ஏதாவது இளவு வருமா? உனக்கு என்ன வச்சிருக்க? ஒரு அடையாளம், ஒரு அடையாளம் இருக்கா? உயிரை உருக்குற இசை வச்சிருந்தா, உயிரை உருக்குற இசை, உயிரை உருக்குற நாதசுரத்துல வாசிப்பாங்க நமது முன்னோர்கள். உயிரை உருக்குகிற இசையை நொடிக்கு நொடி மாத்தி மாத்தி வாசிப்பான். அந்த நாயனன் தவிர அடிச்சா உலகத்துல எந்த இசைக்கு எவனும் ஆட மாட்டான். சாமி வந்து ஆடுவானா? சண்டை மேல தடி அவனுக்கா சாமி வருதான்னு பார்ப்போம். காது சவுதான் கிழிஞ்சு போகும். ஆனா நையாண்டி மேல நாயனன் தவிர அடிச்சா அருள் கொண்டு ஆடுவான். பறை எதுக்கு அடிக்கிறான்? எதுக்கு சாவு வீட்டுல போய் மோளம் அடிக்கிறான்? எதுக்கு பறை அடிக்கிறான்? கடைசி மருத்துவரே அவர் தான். கடைசி மருத்துவர் எல்லாம் கைவிட்டு செத்து போயிட்டான்னு போன போது பரம்பரை பரம்பரையா அவன் உடலுக்குள்ளே அணுக்களுக்குள்ளே ஊறி அந்த இசை வடிவம் அதை அடிக்கும் போது கடைசி ஒரு உயிர் துளி இருந்தால் அவனையும் அறியாமல் அவன் உயிர் பெற்று எழுந்துருவானாங்கிற அந்த கடைசி நம்பிக்கை தான் அகலா மோளத்தை அடிக்கிறது. இந்த பறை அடிக்கிறான் பாருங்க. என்னை ஒரு தம்பி கேட்டான், இந்த கூட்டத்துல எவனை தமிழன் எப்படின்னு கண்டுபிடிப்பாங்க? எல்லாரும் நிக்கிற இடத்துல பறை எடுத்து வச்சு வேகமா அடி, எவன் தன்னை அறியாம ஆடுறானா அவனெல்லாம் தமிழன் அடிச்சு பாரு. அதாவது இசை அந்த காலத்துல இருந்து பலாயிரம் ஆண்டுகளா நான் கேட்டு பழகி வந்த இசை. அதான் கடைசியா பறை அடிக்கிறது. நான் நீ சும்மா கொட்ட கொட்டாங்கடா நினைச்சுக்கிட்டு கூடாது. கடைசியா ஒரு தடவை அடிச்சு பாக்குறேன். கொஞ்சம் நெஞ்சம் உசுறு இருந்தா சாமி எந்திரிச்சு வந்துடாதா? ஒரு கை கால அசைச்சிட மாட்டாரா? அதான் அந்த இசை வடிவம் செத்துருச்சு. கொன்னது யாரு? கருணாநிதியும் ஜெயலலிதாவும் தான். 2 பேரும் பிறந்த நாளைக்கு கோயில் திருவிழாக்கு போறதுக்கு, அங்க போறதுக்கு, ஓய்வு எடுக்க போறதுக்கு, வழக்குக்கு போறதுக்கு, ஜெயிலுக்கு போறதுக்கு, எல்லா இளவுக்கும் சண்டை மேலம்.
ஏதோ கேரளாவோட காடுகள்ல விலங்க விரட்ட வச்சிருந்தாங்க. வெறுமையோட நின்றுட்டு ஒரே அடிதான் அடிப்பான். கர்ம முடிச்சவன் மாத்தி அடிக்க தெரியாது. ஒரே அடி. அத கலாச்சாரமா ஒரு பண்பாட்டு நிகழ்வா மாற்றி நிறுத்தினது இந்த கருணாநிதி ஜெயலலிதா தான். பல ஆயிரம் கோடி உன் பொருளாதாரம் போகுது கேரளாவுக்கு. நீ சிரிக்க கூடாது. பல ஆயிரம் கோடி போகுது. இதை நீ பெருமையா நினைச்சு காது குத்துக்கு, புதுமனை புகுவிழாவுக்கு, கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து அடிச்சு உன் நாதசுரம் தவளை நீயே கொண்டுட்ட. உன்னுடைய பாரம்பரிய இசை வடிவத்தை, அந்த மங்கள இசைய நீயே கொண்டுட்ட. இப்ப என்ன வழி? சண்டை மேளம் வச்சா மண்டை மேல ஆடுறான் அப்படின்னு 8 வழியும் இருக்கு. உங்க கண்ணு முன்னாடி ஜல்லிக்கட்டு தடை, உங்க கண்ணு முன்னாடி எங்கேயாவது நம்ம இதுல வந்து நாதசுரம் வாசிக்கிறது இருக்கா, தமிழ் இருக்கா? இல்லையே. எல்லாமே சண்டை மேளமா மாறிடுச்சு. யார் கொண்டு வர்றது? கேரளாவில இருந்து. அதுக்கு முகவர்கள், தரகர்கள் ஒப்பந்தம் பண்றது, வந்து அடிக்கிறது. இப்ப நம்ம வயல்களும் வேற வழியில பொழப்பு போயிடுச்சுட்டு அதை கத்துக்கிட்டு இவன் அடிக்கிறான். இவங்க செய்ய விட்டுட்டான். ஆங்கிலம் படிச்சா வேலை கிடைக்கணும்னு தாய்மொழி விட்டுட்டு எல்லாம் இங்கிலீஷ் படிச்சுட்டு போறான்ல. அது ஒரு மனநோயா மாத்துறது. பிறக்கிற பிள்ளைய, தமிழ் பிள்ளைய இங்கிலீஷ்காரனா மாத்துறது. நான் ஒண்ணு சொல்றேன், உங்க பிள்ளை உங்க மேல அளவு கடந்த அன்பு கொண்டு நிக்கிறதுனால இதை பேசுறேன். எங்க உயிருக்கு மேல அவங்களை நேசிக்கிறதுனாலதான் இதை வந்து பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே கிடையாது. எங்களுக்கு நான் சினிமா எடுத்தா தான் பணக்காரனா வாழ முடியும், வசதியா வாழ முடியும். அது எடுத்தா என் வருமானம் இருக்கும், என் இனமானம் போயிருங்கிறதுனாலதான் இந்த வேலையை செய்ய வரோம். இதை நீங்க நுட்பமா புரிஞ்சுக்கணும். என் அன்பிற்குரிய சொந்தங்கள், இங்க பாருங்க, தாய்மொழியில் படிச்சவன் எல்லாம் படைக்கிறான், தாய்மொழியில் படிக்காதவன் பயன்படுத்துறான். இந்தியா வந்து மேக் இன் இந்தியாவா இருக்கு. ரஷ்யா மேட் இன் ரஷ்யா, சீனா மேட் இன் சீனா, ஜப்பான் மேட் இன் ஜப்பான், அமெரிக்கா மேட் இன் அமெரிக்கா. எல்லா நாடும் மேட் இன், இந்தியா மேக் இன். ஏன்னா தாய்மொழியில படிக்கல. உனக்கு கனவு எந்த மொழியில வருதோ அந்த மொழி தான் உன் கல்வி மொழியா இருக்கணும். அதுதான் உன் சிந்தனை மொழி. உன்னை மறந்து ஆழ்ந்து உறங்கும் போது உனக்கு கனவு இங்கிலீஷ்ல வந்ததுன்னா நீ இங்கிலீஷ்ல படிச்சுக்கோ. அதை புரிஞ்சுக்கிறோம். உலகத்தில் நோபல் பரிசு பெற்ற எல்லா பேரறிஞனும் தாய்மொழியில் கற்றவன். இதான் யதார்த்த உண்மை. குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தாய்மொழி கல்வின்னு காந்தியடிகள் சொல்றாங்க. நான் சொல்லல. அதை கொடுக்காதது தேச துரோக குற்றம் என்று சொல்றாங்க. இதை புரிஞ்சுக்கிறோம். அந்த அக்கறையில் தான் நாங்க சொல்றோம். இன்னைக்கு அறிவை விற்க கூடாது. கல்வி ஒரு மனித சமூகத்தின் உரிமை. அப்ப அதை புரிந்து கொண்டு நாம படிக்கணும். ஆங்கிலம் படிக்கணும், ஆங்கிலம் படிக்கணும். ஆங்கிலம் படிச்சா அறிவுன்னு நினைக்க கூடாது. அமெரிக்காவில் பள்ளிக்கூடமே போகாதவன் ஆங்கிலம் பேசுவான். பள்ளிக்கூடத்துக்கே போய் படிக்காதவன் ஆங்கிலம் பேசுவான். இங்கிலாந்துல பள்ளிக்கூடத்துக்கே போகாதவன் ஆங்கிலம் பேசுவான். ஏன்? அவன் தாய்மொழி. அது அறிவு என்று நினைக்க கூடாது. அதனால என் அன்பிற்குரிய சொந்தங்கள், அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். அரசியல் என்பது சமூக அறிவியல், விஞ்ஞானம் என்பதை புரிந்து கொள்ளணும். அரசியல் என்பது ஜெயலலிதா கருணாநிதி அல்ல, ரெட்டைலையும் ஜூரியனும் அல்ல. அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். அதை புரிஞ்சுக்கணும். அது புரியாம சும்மா ஏதோ தேர்தல் வருது, யாருக்கு அது போடுவாங்க, அது போடுவான், இதை போடுவான். எனக்கிட்டே சொல்றான், உங்களுக்கு தான் போடலான்னு நினைச்சேன், போட்டா ஓட்டு வேஸ்ட் ஆயிரும்ட்டு அப்புறம் அங்க போய் டாக்குன்னு ரெட்டலை போட்டேன். இதுக்கு என்ன பண்ண முடியும்? எவ்வளவு சொல்றது? டேய், ஜெயிக்கிற பக்கம் நிக்கிறது இல்லடா வீரம், நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்கிறதாண்டா வீரம். அதான் வீரம். நீ என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் பிள்ளைகள் இந்த நாட்டை ஆளுவதில் எந்த சந்தேகம் இல்லை. ஒரு நாள் நிச்சயம் ஆளுவான். அன்னைக்கு நீங்க பாப்பீங்க, இந்த பயலுக்கு 10 ஆண்டுக்கு முன்னாடியே நாட்டை கொடுத்துருக்கலாம்டா. நீங்க ஒரு நினைச்சு பார்க்கலாம். நீங்க பாருங்க, பூமியின் சொர்க்கமா இந்த நாட்டை உங்கள் பிள்ளைகள் மாற்றுவோம். உங்களை போல இந்த தண்ணிக்கு தவிச்சு நிக்கிறது, பள்ளிக்கு நிக்கிறது, இந்த வட்டிக்கு கடன் வாங்கிட்டு விவசாய கடன் தள்ளுபடி, கல்வி கடனை தள்ளுபடி, இதெல்லாம் ஒரு கேவலமா இல்லையா? விவசாயி கடனாடி ஆக்கியது யாரப்போ? நான் கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலையில் வைத்தது யார்? கல்வி கடனை தள்ளுபடி செய்றீங்க, கடன் வாங்கி படிக்கிற நிலைமையில் என்ன வச்சது யாரு? அது யாருடைய பொறுப்பு? யாரு? முதல்ல கலைஞரை ஆட்சியில் இருக்கும் போது கல்வி கடனை, விவசாய கடனை தள்ளுபடி பண்ணாரு. இப்பவும் விவசாயிக்கு கடன் இருக்கு. ஏன் விவசாயி ஏன் கடனாளியா? விவசாயி கடனாளி ஆனால் அந்த நாடு நாசமா போச்சுன்னு அர்த்தம். அவன் கடனாளியாக ஆகக்கூடாது. அவன் ஆகக்கூடாது. ஒரு நாட்டில்
நாட்டில் ஒரு விவசாயி ஏழையா இருந்தால் அந்த நாடே ஏழை நாடு என்றுதான் கணக்கிடப்படுகிறான். இங்க எத்தனை லட்சம் விவசாயி தற்கொலை செய்யறான்? விவசாயி சாகுறான்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு நாம சோறு இல்லாம சாக போறோம்னு அர்த்தம். அது வெறும் செய்தியா பார்க்க முடியாது, அது துயரம், அது எச்சரிக்கை. ஐயா, என் அருமை பெற்றோர்களே, என் தம்பி தங்கிகளே, உங்கள்கிட்ட சொல்றேன், கார் இல்லைன்னு எந்த நாட்டிலையும் புரட்சி வந்ததில்லை ஐயா. நீரும் சோறு இல்லைன்னா அந்த நாட்டுல புரட்சியை கட்டுப்படுத்தவே முடியாது ஐயா. ஒரு நாள் வெடிச்சே தீரும் இந்த நாட்டுல. புரட்சி எப்போது வரும்? புரட்சியாளர் லெனின் கேட்கிறாங்க, புரட்சி எப்போது ஐயா வரும்னு. இதுவரை வாழ்ந்தது போல இனிமேல் வாழவே முடியாது என்கிற நிலை உருவாகும் போது கோடான கோடி மக்கள் தானே எழுந்து புரட்சி செய்வார்கள் என்று சொல்றாங்க. உங்களால தென்னான் ஜெயலலிதா அம்மையாரால இலவசமா அரிசி தர முடியாது. இப்பவே 4 லட்சம் கோடிக்கு மேல கடன். அவங்க அறிவிச்சிருக்கிற இந்த இலவசங்களை நிறைவேற்ற 15 லட்சம் கோடிக்கு மேல தேவைப்படுது. எல்லாருக்கும் செல்போன் கொடுக்கணும்னா, ஸ்கூட்டிக்கு 50 விழுக்காடு மானியம் கொடுக்கணும்னா, எப்படிப்பட்ட பெருமைக்குரிய இனத்துக்கு பொங்கலுக்கு 500 ரூபாய் கூப்பன் தராங்களாம். கூப்பன். போன பொங்கலுக்கு என்ன தெரியுமா அறிவிச்சாங்க? 1 கிலோ அரிசி, அப்புறம் 1/2 கிலோ சக்கரை, 1 கிலோ சக்கரை, 1 முளை கரும்பு, அப்புறம் 1 முளை கயிறு தூக்கல தொங்குது, 1 முளை கயிறு. மான தமிழன் ஆண்டு உரம் உழைச்சு அவன் தேசிய பண்டிகை பொங்கல், ஒரே ஒரு பண்டிகை, அதை கொண்டாட துப்புள்ள இலவச அரிசி, சக்கரை, அப்புறம் 1 முளை கரும்பு. இந்த தடவை 500 ரூபாய்க்கு கூப்பன். அது எங்க அதை வாங்கிட்டு போய் 500 ரூபாய் வாங்கிட்டு போய் 4 பாட்டில் வாங்கி மொத்தம் அடிச்சு வருது. எல்லாத்தையும் மாற்றி தொலைக்கணும். 1-2 பிரச்சனை கிடையாது, எல்லாமே பிரச்சனைங்க. இந்த ஆட்சி, ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாமே பிரச்சனை. எல்லாமே பிரச்சனை. எத்தனை படிச்சு சொன்னேன். 5-8 மணி நேரம் ஆண் காவலர்களுக்கு பணி, 6 மணி நேரம் பெண் காவலர்களுக்கு பணி. இது குற்றம் நடந்த பிறகு கண்டுபிடிச்சு தண்டனை பெற்றுக் கொடுக்கிற காவல்துறை தான் இருக்கு. பிரிவென்டிவ் போர்ஸ், குற்ற தடுப்பு காவல் படை 50,000 பேர் ஸ்பெஷல் போர்ஸா நாங்க உருவாக்கணும். சிறப்பு படையா குற்றமே நடப்பதற்கு முன்பு தடுக்கணும். எங்கள் தலைவன் கற்பிக்கிறான், குற்றவாளியை பிடிச்சு கூண்டில் நிறுத்துவதல்ல போலீஸ்காரர்கள் வேலை, குற்றவாளியை உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலை. அதுதான் முக்கியம். ஒரு தேசத்தின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறான். அப்படிப்பட்ட வகுப்பறைகளை நாம் உருவாக்க வேண்டியது இருக்கிறது. இந்த கல்வியை வாழ்க்கைக்கானதா, அறிவுக்கானதா, ஒழுக்கத்திற்கானதாக மாற்ற வேண்டியது இருக்குது. வெறும் வர்த்தகம். தாயின் கருவில வயிற்றுக்குள்ள மருத்துவமனைக்குள்ள போகும்போது காசோட போறான், வெளியில வரும்போது காசோட வர்றான், எல்லாம் காசு. வகுப்பறைக்குள்ள போகும்போது காசு, படிச்சுட்டு வெளியில வரும்போது காசு, வேலைக்கு போகும்போது காசு, பணியிட மாற்றத்திற்கு காசு, பணம் பணம், ஊழல், லஞ்சம் லஞ்சம், எல்லாம் காசு. அப்புறம் எப்படி உண்மை, நேர்மை என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? எனவே எல்லாம் மாத்தணும், எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைக்கிறோம். அது ஒரு ஆள் செய்யக்கூடிய காரியம் இல்ல. தனி மரம் தோப்பு ஆகாது, ஆனால் தனித்தனி மரங்கள் எல்லாம் இணைந்துதான் தோப்பு ஆகுது. என் இனம் செத்து போச்சு 2008 2009 ஒத்த ஆளா கத்தி கிடந்த, ஒருத்தன் இல்ல, அனாதையா கத்துன. இன்னைக்கு பல லட்சக்கணக்கான இளைஞர்களின் பின்னாடி சாதி மத உணர்ச்சியை தாழ்த்தி நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய இன உணர்வோடு இருந்து நிற்கிறோம். உலகம் பூரா இந்த தேர்தலில் தமிழ்நாட்டை விட்டு, இந்திய நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போன ஒவ்வொரு இளைஞனும் துடிச்சு நின்னான் இந்த தேர்தலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்ட்டு, நாம் தமிழர் கட்சி வெல்லணும்ட்டு. நாங்க கொடுத்த ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு உலகத்தில் எந்த நாடும் கடைபிடிக்கல. எந்த நாட்டுக்கு, எந்த தலைவரும் இந்த நாட்டில் அந்த அப்படி ஒரு ஆட்சி வரைவு கொடுத்துருக்க முடியாது. அவ்வளவு அக்கறையோடு நேசிச்சு இங்க கொடுத்தோம். அதை கொண்டு போய் சேர்க்க முடியல. அதை படித்தவர்கள் எல்லாம் எங்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க. அமெரிக்கால இருந்து, ரஷ்யால இருந்து, ஜெர்மன்ல இருந்து, பிரான்ஸ்ல இருந்து பறந்து வந்து அந்த பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி போனாங்க. அதுதான் இந்த 4 லட்சம் வாக்கு. ஒத்த பைசா காசு வாங்காம உண்மையும் நேர்மையமாக எங்களுக்காக மதிப்புமிக்க வாக்கை செலுத்திய மக்கள் இன்னும் இருக்கிறாங்க. இந்த 4 லட்சத்தை 40 லட்சம் ஆக்குவதும் 1 கோடி ஆக்குவதும் எங்களுக்கு பெரிய சிரமமான வேலை இல்லை. அடுத்த 5 ஆண்டுகளில் அசைக்க முடியாத பெரும் சக்தியாக நாங்க வளர்ந்து நிற்போம். 2021 தேர்தலை நாங்க சந்திக்கும் போது
எதிர்கொள்ள எல்லாரும் பயப்படுற அளவுக்கு வந்து நிற்போம். என் தம்பி வல்லூக்குமரன் சொன்னது மாதிரி நாங்க ஆளுக சின்ன சின்ன ஆளுக, எங்கள் நோக்கமும் கனவும் ரொம்ப பெருசு. ஒரு அடிமை தேசியனத்தின் விடுதலை உரிமை என்று பூமியின் சொர்க்கம் போல என் நிலத்தை மாற்றி படைப்போம். எல்லா வளங்களும் என் நிலத்தில் இருக்கு. கீவா வெறும் கரும்பு, வெறும் கரும்பு, எந்த வளமுமே கிடையாது, வெறும் கரும்பு சக்கரை. அந்த நாடு செழிப்பா வாழுது. பிரேசில் வெறும் மாடு. எந்த மாடு? நம்ம மாடு, நம்ம நாட்டு மாட்டு. நம்மளுடைய காலை இருக்க ஜல்லிக்கட்டு காலை, இதனுடைய விந்தணுவை 1 மில்லி 100 கோடிக்கு வாங்கிட்டு போறான். சும்மா கிடையாது, இவ்வளவு அளவு 100 கோடிக்கு வாங்கிட்டு போய் அவன் நாடு முழுமைக்கு நம்ம நாட்டு மாட, நம்ம வீட்டுல கிடந்த மாடு இன்னைக்கு பிரேசில் நாடு முழுமைக்கு பண்ணையா உருவாக்கி இருக்கான். உலகத்தில் அதிகமா பாலை ஏற்றுமதி செய்யற நாடு பிரேசில். 2வது நாடு இந்தியா, 2வது நாடு மாட்டுக்கறியில பிரேசில். இந்த 2 தான் அவனுக்கு வருமானம். மாடு, பால், வெண்ணெய், பாலாடை கட்டி, தயிர், அதுக்கப்புறம் கரும்பு, சக்கரை, எத்தனால் பெட்ரோல். வசதியா வாழுது பிரேசில். டென்மார்க் வெறும் மாடுதான். மாடு, பால், பாலாடை கட்டி, வெண்ணெய், தயிர். வெண்ணெய் யாராவது போய் பாருங்க, இல்ல படிச்சவங்க கூகுள்ல தட்டி டென்மார்க்னு போடுங்க. அந்த நாடுதான் உலகத்துல ஊழல் லஞ்சம் இல்லாத நாடா இருக்கு. காரணம் வெளிப்படையான நிர்வாகம். வெளிப்படையான நிர்வாகம் என்ன? இந்த சிவகாசியில இந்த திருத்தங்கள் சாலையை போடுறதுக்கு 10 கோடி ஒதுக்குறேன் அப்படின்னா 10 கோடி ஒதுக்குனேன்னு எல்லாருக்கும் தெரியும். இங்க உட்கார்ந்து 10 கோடி ஒதுக்கி இருக்கு, இந்த சாலைக்கு 10 கோடி ஒதுக்கி இருக்கு. 10 கோடியில 1 கோடி செலவாயிருக்கு, மீதி 9 கோடி இருக்கு. இதுல 100 ரூபாய் அவன் திருடிருக்கான். எல்லாமே வெளிப்படையா தெரியும் மக்களுக்கு. அந்த நிர்வாகம் வரும்போதுதான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியும். இந்த 570 கோடி யாரு காசுன்னு தெரியாம முடிக்கிறான் பாருங்க. 3 கண்டெய்னர் லாரியில பணம் மாட்டிக்கிடுச்சு. ஏன் பணம்னு சொல்ல ஒருத்தன் வரல. இது முதல்ல தெரிந்தா அப்படியே கடத்திட்டு ஓடி இருந்திருக்கலாம். எவனும் கேள்வி கேட்க மாட்டான். நீ அந்த மாதிரி பணத்தை எடுத்தீங்கன்னா ஏன் பணம் எவனும் கேட்க மாட்டான்ல. யாரு கேட்பான்? 570 கோடி அனாத காசாடா, யாரு காசுன்னு எவனுமே சொல்லு. எப்படி இருக்கு பாருங்க. யாரு பணம் என்னது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அந்த நாடு வெறும் மாடு. சில நாடு வெறும் காடு தான். காடை மட்டும் வச்சு பிழைக்குது. சில காடு வெறும் காடுகள் தான், அதை வெட்டி வித்து பிழைக்குது. செழிப்பா வாழுது. எனக்கு காடு இருக்கு, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, நிலம் இருக்கு, கடல் வளம் இருக்கு, கனிம வளம் இருக்கு, நிலக்கரி இருக்கு, பெட்ரோல் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா நான் இலவச அரிசிக்கு நிக்கிறேன், பிச்சை எடுத்துக்கு நிக்கிறேன். இதை மாற்றணும். இந்த 5 ஆண்டு இதுக்கு மேலேயும் நீங்க ரெட்டலை தான், உதயசூரியன் தான், ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. இனி வருகிற காலங்களையாவது என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், என் தாய் தந்தையரை மாற்ற முடியாது, என் தம்பி தங்கைகளையாவது சரி செஞ்சு அடுத்த தலைமுறைக்கான ஒரு ஒரு அரசியலை உருவாக்கணும். நாம இந்த வருங்கால பிள்ளைகள் வாழ்வதற்கான இடமா. என் பாட்டன் என் தாத்தனும் நமக்கு கோடி கோடியா சொத்து வச்சுட்டு போகல, ஆனா குடிக்க நீர் வச்சுட்டு போனான், மலைகளை வச்சுட்டு போனான், காடுகளை வச்சுட்டு போனான், பாதுகாப்பான சுற்றுச்சூழலை வச்சுட்டு போனான். ஏரி இருந்துச்சு, குளம் இருந்துச்சு, கண்மா இருந்துச்சு, ஆறு இருந்துச்சு. ஆனா இப்ப எதுவுமே இல்லை. வருங்கால தலைமுறைக்கு நம்ம என்ன வைக்க போறோம்? என்ன வைக்க போறோம்? வங்கியில நம்ம கோடிக்கணக்கா பணத்தை வச்சுட்டு போகலாம், பேங்க் வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தருமான்னு யோசிச்சு பார்க்கணும். என் அன்பிற்குரிய சொந்தங்கள், இதை சிந்திக்கணும். அப்ப இதை புரிந்து கொண்டு நாம் வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கான வாழ்வதற்கான பூமியாக இதை விட்டுட்டு போறதுக்கு நம்ம பாடுபடணும். ஒரு மனிதனுக்கு, என் அன்பிற்குரிய சொந்தங்களே, 422 மரம் இருக்கணுங்க ஒரு மனிதனுக்கு. நாம ஓட்டுற கார் வெளியிடுற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவைங்க. எத்தனை லட்சம் கார் ஓடுது, எத்தனை மரம் இருக்கு? நீங்க கனடான்னு ஒரு நாடு 8953 மரம் ஒரு மனிதனுக்கு வச்சிருக்கு. 8953 மரம் ஒரு மனிதனுக்கு வச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க. ரஷ்யா 4416 மரம், அமெரிக்கா கூட 716 மரம் வச்சிருக்கு. நம்மை விட அதிக மக்கள் தொகை கொண்ட சீனா 102 மரம் வச்சிருக்கு, ஒரு மனிதனுக்கு 102. நம்ம நாடு ஒரு 28 மரம் தான் வச்சிருக்கு. இந்த மரங்களை நட்டு வளர்க்க முடியாத? முடியும், நோக்கம் இல்லை. அப்ப எவ்வளவு அப்ப பூமி வெப்பமாயிருச்சு, மழையே பெய்யல, ஒரே வெயிலா இருக்கு அப்படின்னா எப்படி? 30 வயசு தாண்டும் போது நுரையீரல் கோளாறு வருது, மூச்சு சுவாச தடை வருது. பார்த்தா தொலைக்காட்சி பார்த்தா நான் மூச்சு விட திணறி கொண்டிருந்தேன், பங்கஜ கஸ்தூரி சுவாச உடனே அதை போட்ட உடனே சரியா வந்து எல்லாம் பங்கஜ கஸ்தூரி கொடுமை. என்ன மழைங்கிறான் நம்ம முன்னோர்கள்? ஆலமரம் அரச மரத்தை நட்டு வளர்த்தான்.
குளத்தை வெட்டினா, ஒரு கோயிலை கட்டினா, அதுல ஆலமரம் அரச மரத்தை வச்சான். ஏன்? குளத்துல வரட்டும், குளிக்கட்டும், இந்த சாமியை கும்பிடட்டும், சத்த நேரம் இருக்கட்டும். ஆலமரம் அரச மரம் 24 மணி நேரமா ஆக்சிஜனை வெளியிடுது. வேப்ப மரம் பகல்ல ஆக்சிஜனை வெளியிடுது, மூச்சு காற்ற. இரவுல கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது, நச்சு காற்றை வெளியிடுது. துளசி, ஆலமரம், அரச மரம், இது மூணும் தான் 24 மணி நேரமா ஆக்சிஜனை வெளியிடுது, நல்ல மூச்சு காற்று, சுவாச காற்றை வெளியிடுது. துளசியை வீட்டுல வளர்க்கணுங்கிறது அது சாமிக்கு இல்ல, பக்திக்கு இல்ல, நல்ல காத்த கொடுக்கணும்னு. அறிவியல், அறிவியல். துளசி செடி கூட நம்மளால வளர்க்க முடியாது. ஒரு பசுமாடும் ஒரு முருங்கை மரமும் வீட்டுல இருந்தா அந்த வீடு வறுமையை சந்திக்காதுங்கிறான். ஒரு பசுமாடு ஒரு முருங்கை மரம் வளர்க்க துப்பு இல்ல, நமக்கு முடியாது. அது இல்லாம 100 நாள் வேலை திட்டம் 100 ரூபாய் பராரிப்பை மக்கள் மாதிரி நம்மளை ஆக்கி விட்டேன். விவசாயத்துக்கு ஆள் வரல. என்ன வேலை? 100 நாள் வேலை. சோப்பு டப்பா, சீப்பு, பல்லாங்குழி, புளியமுத்து எடுத்துட்டு போக வேண்டியது. அங்க போய் விரிச்சு கொஞ்ச நேரம் புரணி பேச வேண்டியது. புரணி எல்லாம் முடிச்சு வாய் வடிச்ச பிறகு பல்லாங்குழி விளையாட வேண்டியது. சத்த நேரம் தூங்கி சாப்பிட்டு அப்புறம் மூஞ்சி வீங்கெல்லாம் கழுவிட்டு கலைஞ்சி போன தலைமுடி சீவி பவுடர் அடிச்சுட்டு வந்துடும். 100 நாள் வேலை திட்டம். இங்க கத்தரிக்காய் பறிக்க ஆள் இல்ல, களை எடுக்க ஆள் இல்ல, தக்காளி பறிக்க ஆள் இல்ல, நெல் இருக்க ஆள் இல்ல. விளங்க மாட்டோம் அந்த நாடு. மனித உழைப்பை உற்பத்தியில் ஈடுபடுத்தி உற்பத்தியில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையாத நாடு எப்படி உருப்படும்? சோம்பி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு சம்பளத்தை கொடுக்கிற நாடு எப்படி உருப்படும்? இது எதுக்கு இந்த 100 நாள் வேலை திட்டம் வருது? ஓட்ட பறிக்கிறதுக்கு. எப்படி ஓட்ட பறிக்கிறது? ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர் தான் வேலை கொடுப்பாரு. தேர்தல் வரும்போது அவர்கிட்ட 100 ரூபா கொடுத்த ஓட்டுக்கு 200 ரூபா கொடுத்து வாங்கி கொடுன்னா எல்லாம் நம்ம அது போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. எப்படி ஓட்டு வாங்குறாங்கிறீங்க? ஒரு ஒன்றிய செயலாளர்கிட்ட 20 லட்சம், ஏய் ஓட்டுக்கு என்ன விலைன்னு கொடுத்துட்டு வாங்கணும். ஒரு 10 ஓட்டுக்கு ஒருத்தனை போடுறது. அவன் என்ன எவன் காசை கொடுக்குறானோ அவனே பூத்து ஏஜென்டா இருப்பான். அப்படிப்பா கண்ணை காட்டுவான். அவன் என்ன சொல்லி விடுறான் தெரியுங்களா? தாடியில சத்தியம், பால்ல சத்தியம், புள்ள தலைமையில சத்தியம், குலதெய்வத்து மேல சத்தியம். இந்த எடுத்தவன இந்த கர்மாந்திரம் பிடிச்ச சின்ன இருக்கு பாருங்க, ரெட்டார உதவி எடுத்த உடனே அங்க அமுக்கிட்டா நமக்கு போட்டான். தேடிட்டான்னா ஏய் தேடுறியா வெளியில வா. அரசியல் எப்படி இருக்கு பாருங்க. ஜெயலலிதா பெரிய தலைவிங்கிறாங்க, ஆர்கேனர்ல காசு கொடுக்காம ஓட்டு வாங்க முடியல. கருணாநிதி பெரிய தலைவருங்கிறாங்க, காசு கொடுக்காம ஓட்டு வாங்க முடியல. நான் கடலூர்ல நின்ன 2 லட்சம் ஒரு காசு எனக்கு உண்டியல போட்டிருக்கான். 2 லட்சம் போட்டியா? என்னப்பா காசு கொடுத்து ஓட்டு கேட்பான், சீமா காசு வாங்கிட்டு ஓட்டு கேட்கறான், என்னப்பா அது? அந்த மாதிரி இருக்கான்ல எல்லா தமிழனுமா மானம் கட்டு போயிட்டான். நல்லது நிறைய பேர் இருக்கிறான். என்ன கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் 85 வயசு பெரியவர் சொல்றாரு என் கையை பிடிச்சிக்கிட்டு, உன் பேச்ச கட்டவன் தான் நான் யாருன்னே தெரியுது, என்ன பண்றதே தெரியும். கால கொடுமை. ஒருத்தர் சொல்றாரு 75 வருஷமாச்சு நான் படம் பார்த்தேன், நாடு உருப்பற்றும். பல பேர் அங்கிருந்து வந்து நாட்டாண்டுட்டு போயிட்டான், நீ படமே பார்க்க எதையுமே கவனிக்கிறது இல்லை. என்ன நடக்குது எது நடக்குது ஒன்றும் புரியுது. எல்லாத்தையும் மாத்தணும். நம்ம வந்து என் அன்பிற்குரிய சொந்தங்கள் புரிஞ்சு கொள்ளணும். வெறும் ஆட்சி மாற்றம் இங்க பயன் இல்லை, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் தேவைப்படுது. வேற ஒரு அரசியலை இங்க உருவாக்க வேண்டியது. இந்த வாழ்க ஒழிக கையில கால ஒரு கும்பிடுறது, இந்த பதவி பணத்தை கொடுத்து பதவியை வாங்கி அந்த பணத்தை பதவி வச்சு பல லட்சம் கோடியை சம்பாதிச்சு மறுபடியும் முதலீடு செஞ்சு பதவியை வாங்கி இந்த ஆட்சி முறைகளை ஒழிக்கணும். அருகில் இருக்கிற கேரளா, மேற்கு வங்கம், இந்த மாநிலங்களை பாருங்க, எவ்வளவு எளிமையா எவ்வளவு நேர்மையா நிர்வாகம். அது நம்ம தான் அதை செய்யணும். கற்றவர்கள் மாவ சொல்றான், வெற்றிடம் என்ற ஒன்றே இருக்காது, காற்று நிரப்பிருங்கிறான். கற்றவர்கள் நிரப்பாத போது கயவர்கள் அதை நிரப்பிடுவாங்க. அதனால படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும்னு ஏன் சொல்றோம்னா, படித்தவர்கள் உட்கார்ந்து படிக்கிற நூலகம் லைப்ரரி எப்படி அமைதியா இருக்குமோ அப்படி படித்தவர்கள் எல்லாம் அதிகாரத்துக்கு வரும்போது நாடு அமைதியாக இருக்கும் என்பதற்காக தான் கற்றவர்கள் எல்லாம் வாங்க நம்ம அதை புரிந்து கொண்டு என் அன்பிற்குரிய சொந்தங்கள், எண்ணற்ற சிக்கல்களை எதிர்கொண்டு நிற்கிற இந்த தமிழ் தேசிய மக்கள் அதிலிருந்து மீண்டு ஒரு தூய ஆட்சியை, ஊழல் லஞ்சமற்ற பசி பஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான முழுமையான மக்களாட்சியை இந்த மண்ணில் நிறுவுவதற்கு உங்கள் பிள்ளைகள் அரும்பாட ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். நீங்க ஒன்னும் செய்ய வேணாம், எங்களுக்கு உறுதுணையா எங்களுக்கு ஆதரவா நில்லுங்க.
என் அன்பிற்குரிய தம்பிகள் தங்கைகள், இது நமக்கான அரசியல். இதை நாம் செய்யாம வேற யார் செய்வது என்பதை புரிந்து கொண்டு இந்த களத்திற்கு வாருங்கள். நாம் தமிழர் என்பது கட்சியின் பெயர் அல்ல, பெருமைமிக்க நமது இனத்தின் அடையாளம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கு வேற எதுவுமே இல்லை, வேற ஒன்றுமே இல்லை என்று சீன புரட்சியாளன் மாவோ சொல்றான். மக்களுக்கென்று ஒரு கருத்தியல் படை, ஒரு அரணாக நின்று காக்குகிற ஒரு மக்கள் ராணுவம் தேவைப்படுது. சீருடை இல்லாத, ஆயுதம் இல்லாத ஒரு கருத்தியல் வலிமை கொண்ட ஒரு ஆயுதம், அறிவாயுதம் கொண்ட ஒரு அரசியல் படை தேவைப்படுது. அந்த படையைத்தான் உங்கள் பிள்ளைகள் கட்டி எழுப்பணும். சாதி மத உணர்ச்சியை புறந்தள்ளிவிட்டு நான் தேவர் என்றோ, தேவேந்திரர் என்றோ, நாடார் என்றோ, கோனார் என்றோ, செட்டியார் என்றோ, பிள்ளை என்றோ, முதலியார் என்றோ, கவுண்டர் என்றோ, வன்னியர் என்றோ இந்த சாதியை உணர்வு அதை தாழ்த்தி, இந்து இஸ்லாம் கிறிஸ்தவர் என்ற மத உணர்ச்சியை தாழ்த்தி, இல்லை நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வை உயர்த்தி, ஏனென்றால் இந்த மதங்களும் சாதிகளும் இப்ப வந்தது. அண்ணல் அம்பேத்கர் சொல்றார், வர்ணாசிரம தர்மம் ஆரிய பிராமணர்கள் வந்துதான் இந்த 3000 ஆண்டுகளுக்கு பின்புதான் இந்த வர்ணாசிரம தர்மம் உருவாகுது. பிறப்பின் அடிப்படையில் பேதம் பார்ப்பது, கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடைவென்ற சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயே என்று நமது புரட்சி பாவலர் பாரதிதாசன் பாடுகிறார். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று, பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லை என்று பாவேந்தர் பாடுறார். இப்ப வந்தது இந்த மதங்கள் 2000 1500 ஆண்டுகள். இந்து மதம் மிக மிக பின்னாடி, வெள்ளக்காரர் ராணி போட்ட சட்டம் இந்த மக்களை 600 சமஸ்தானங்களை ஒன்றிணைச்சு இந்தியா என்கிற நாடா உருவாக்குறான். இந்த மக்கள் பெரும் எண்ணிக்கையில் இருக்கா, அவன் எப்படி கணக்கிடுறதுன்னு தெரியல. உடனே அவன் எவன் பார்சி. இந்த இனத்திற்கான உரிமைக்கும் நின்று போராடுகிற உங்கள் பிள்ளைகளுக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும். மண்ணின் வளம் களவு போகிறது, மக்களின் நலம் சுரண்டப்படுகிறது, பல லட்சக்கணக்கான கோடிகள் பதுக்கியும் ஒதுக்கியும் வைத்து அதை பாதுகாக்க பதவியில் பிடிக்கிற அரசியல் தலைவர்கள் தான் இங்கே இருக்கிறார்களே ஒழிய, பாடுபட்டு உழைக்கிற பராரிகள், அன்றாடங்காட்சிகள், ஏழை எளிய மக்களின் வாக்குத்தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற கனவோ சிந்தனையோ துளிமற்ற அரசியல் தலைவர்கள் தான் இங்கே இருக்கிறார்கள். இதை மாற்றணும். இதை மாற்றுவதற்கு உங்கள் பிள்ளைகள் ஒரு மிகப்பெரிய அரசியல் வலிமையாக, ஆற்றலாக மாறணும். அதற்கு எங்களுக்கு உறுதுணையாக நீங்கள் நிற்க வேண்டும். இந்த சிக்கல்களை எல்லாம் நாம் நிச்சயமாக ஒரு நாள் களைவோம். உங்கள் பிள்ளைகள் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல, உங்கள் குறைகளை தீர்க்க வந்தவர்கள். நாங்கள் நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள் என்பதை ஒரு நாள் நிரூபித்து காட்டுவோம். நாங்கள் சத்தியத்தின் பிள்ளைகள். நாங்கள் சாகலாம், சத்தியம் சாகாது. சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை என்று எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது போல, என் அன்பிற்குரிய சொந்தங்களே, சத்தியம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது, வரலாறு நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. தொடர்ந்து போராடுவோம். தொடங்கிவிட்டோம், தொடர்ந்து போராடி உறுதியாக வெல்லுவோம். வெற்றி நமக்கு. நாம் தமிழர்.